தினம் பசியாரும் பிள்ளைங்க மனசுல நம்பிக்கை வீசுற அங்க கண்ணுல உலகத்து உழைக்கிற உழவங்க சிரிப்புல மனசுக்கு கை தட்டும் எதிரிங்க வியப்புல வெல்க நாடு வெல்க நாடு வெல்க வெல்கவே வீர சங்கநாதம் கேட்டு செல்க செல்கவே படைகள் செல்கவே படைகள் செல்கவே வெல்க நாடு வெல்க நாடு வெல்க வெல்கவே வீர சங்கநாதம் கேட்டு செல்க செல்கவே படைகள் செல்கவே படைகள் செல்கவே வெல்க நாடு வெல்க நாடு வெல்க வெல்கவே ஆணை கேட்பதற்கு தனை வணங்கும் தங்கமே தலை கொடுத்து தாயின் மானம் காத்திடுவாய் சிங்கமே சென்று வா வென்று வா வெல்க நாடு வெல்க நாடு வெல்க வெல்கவே வீர சங்கநாதம் கேட்டு செல்க செல்கவே படைகள் செல்கவே படைகள் செல்கவே குழலை போல மழலை பேசும் குழந்தைகளின் தமும் கொஞ்சு குன்ற அஞ்சுகத்தின் கோலமொழி சத்தமும் குழலை போல மழலை பேசும் குழந்தைகளின் தமும் கொஞ்சுகின்ற அஞ்சுகத்தின் கோலமொழி சத்தமும் உன் குன்று தோறும் புது வளத்தை வழங்குமடா நித்தமும் சென்று வா வென்று வா வெல்க நாடு வெல்க நாடு வெல்க வெல்கவே வீர சங்கநாதம் கேட்டு செல்க செல்கவே படைகள் செல்கவே படைகள் செல்கவே
மகிமை கொண்ட மண்ணின் மீது எதிரிகளின் கால்கள் வளர்வரிப்பதில்லையடா வீரர்களின் கைகள் வீரர்களின் கைகள் சென்று வா வென்று வா வெல்க நாடு வெல்க நாடு வெல்க வெல்கவே வீர சங்க நாதம் கேட்டு செல்க செல்கவே படைகள் செல்கவே படைகள் செல்கவே ஓங்கிய வாழ் போன்ற வடிவமடா அவர் ஒளிவிழுகள் உலகத்தின் படிவமடா வேங்கை புலி மன்னனடா வீரர்களின் தலைவனடா அவர் கட்டளைக்கு காத்திருந்த நல்லவனே களம் நோக்கி புறப்படடா வல்லவனே வானமே வையமே நீ தந்த வளமெல்லாம் மானிடர் உலகமம்பா நான் என்று சொல்வதை நாம் என்று சொல்வதால் நாடெல்லாம் வாழும் அம்மா பொழுதெல்லாம் உழைக்கின்ற ஏழையில் முகத்தினே புன்னகை மலரும் அம்மா புன்னகை மலரும் அம்மா கிழக்கு வெளுத்ததம்மா கீழ்வானம் சிவந்ததம்மா கதிரவன் வரவை கண்டு கமலமுகம் மலர்ந்ததம்மா எங்கள் குடும்பம் என்று ஏறெடுத்து நடந்ததம்மா இன்று வந்த தென்றலுக்கு இதயமெல்லாம் பிறந்ததம்மா கிழக்கு வெளுத்ததம்மா கீழ்வானம் சிவந்ததம்மா
தினம் பசியாரும் பிள்ளைங்க மனசுல நம்பிக்கை வீசுற அங்க கண்ணுல உலகத்து உழைக்கிற உழவங்க சிரிப்புல மனசுக்கு கை தட்டு எதிரிங்க வியப்புல ஆயிரம் திட்டத்தில தமிழ்நாடே அடுத்த கட்டத்தில நமக்கு நிகராது படைச்சோம் வரலாறு நமக்கு நிகராது படைச்சோம் வரலாறு விடியல் பயணம் காலை உணவு திட்டம் மகளிர் உரிமை புதுமை பெண் திட்டம் நான் முதல்வன் தமிழ் புதல்வன் ஸ்டாலின்னா ஸ்டாலின்னா நோய் நொடி இல்லா தமிழருக்காக மக்களை தேடி மருத்துவம் குடிசை இல்லா தமிழ்நாட்டுக்கு கலைஞரின் கனவு எல்லாம் தமிழரின் உயிர்களை சாலையில் காக்க இன்னுயிர் காப்போம் ஒன்னா நம்ம சேக்கு சக்தி யாரு ஒதுக்கும் ஆள ஓட விட்டதாரு உண்மைக்காக ஒலிக்கும் குரல் யாரு சமூக நீதி காக்கும் கோட்டை யாரு கட்சி நாம வாழும் மண்ணுக்கு பெரு வச்ச கட்சி துன்பம் வந்த போதெல்லாம் களத்தில் இறங்க கட்சி எதிரி நுழை சண்டெல்லாம் அடைச்சு வச்ச கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அது எல்லாருக்கும் ஒன்னான குடும்பம் திராவிட முன்னேற்ற கழகம் அது வந்தாலே துன்பங்கள் விலகும் தினம் பசியாரும் பிள்ளைங்க மனசுல நம்பிக்கை வீசுற அங்க கண்ணுல உலகத்து உழைக்கிற உழவங்க சிரிப்புல மனசுக்கு கை தட்டு எதிரிங்க வியப்புல ஸ்டாலின் வராது வரலாறு தமிழர் ஹீரோ அது அடங்காது ஜனனம் பார்க்கும் அது பழியாது ஸ்டாலின் வராது ஸ்டாலின் ஸ்டாலின் புது வரலாறு தமிழர் ஹீரோ அது அடங்காது ஜனனம்
75 ஆண்டு கண்ட மாபெரும் இயக்கத்தின் முப்பெரும் விழாவை தமிழ்நாட்டின் கழகத்தின் கோட்டையாம் கரூரில் நடத்திட வாய்ப்பளித்த 2026 மாடல் திராவிட மாடல் 2.0 அமைக்கப் போகும் திராவிட சுடரே உங்களின் வியூகம் என்னவென்று தெரியாமல் எதிரிகள் விழிபுதுங்கி ஓய்வறியாத சூரியன் தமிழ்நாட்டின் வரலாற்றை ஆளுமையாக சாதனைகளால் சுடரமைச்சர் அவர்களை கழகத் தலைவர்களை வருகை என்று வரவேற்கின்றேன்.
உங்களுக்கு நன்றிக்குரியவனாக நன்றி மறவாது வரவேற்பதில் பெருமை கொள்கிறது. புன்னகையால் எங்களை அரவணைக்கும் இளைய சூரியனே உங்களை வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். மதிப்பிற்குரிய பொருளாளர் அவர்களையும் முதன்மை செயலாளர் அவர்களையும் துணை பொதுச் செயலாளர்களையும் அமைப்பு செயலாளர் கழக நிர்வாகிகள் அமைச்சர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கழகத்துடைய பெருமக்கள் அனைவரும் வருகை மாவட்ட கழக நிர்வாகிகள் சிறப்பு வாய்ந்த அன்போடு தெரிவிங்கள். ஒருவரையும் வணங்கி வரவேற்க மாநிலம் முழுவதிலிருந்தும் திரண்டு தலைகளாக தமிழ்நாட்டின் புரியாத அளவிற்கு குவிந்து அனைவரையும் அன்போடு வருகை 2026 தேர்தலுக்கு கட்டியம் கூறி வருகை என எல்லாம் வரவேற்பு மண்டலத்திலிருந்து தளபதியின் பாதையாக உறுதியாக 2026 திமுகவின் வெற்றி தொடங்குவோம் என்ற உறுதியை சொல்லி எதிரிகள் யாராக இருந்தால் வடிவில் வந்தாலும் வேறாக உறுதியாக சொல்கிறோம். வரலாறு சிறப்பு வாய்ந்த நிகழ்வை நடத்த கழக தலைவர் அவர்களுக்கு ஒருமுறை பாதம் பணிந்து சமர்ப்பித்து மீண்டும் ஒருமுறை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து மாவட்ட செயலாளர் அவர்கள் மேடையிலே இருப்பவர்களுக்கு சிறப்பு செய்வார். அடுத்து சிறப்பாக பணியாற்றிய ஒன்றிய நகர பேரூர் கழகத்தினுடைய செயலாளர்கள் 16 பேருக்கு தலைமை கழகத்தின் சார்பாக விருது வழங்கப்படுகிறது. விருந்தாளர்களுடைய பட்டியல் இப்பொழுது காணொலியின் மூலமாக காட்டப்படும். உலகத்திற்கு அடிவானத்திலிருந்து தோன்றுகிற உதய சூரியன் எப்படி ஒளி ஏற்றுகிறதோ அப்படிப்பட்ட இயக்கம்தான் நம் குருதியுடன் கலந்திருக்கும் இயக்கமான திராவிட முன்னேற்ற கழகம். தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்பேற்பட்ட நெருக்கடிகள் வந்த போதும் களத்தில் மக்களுக்காக நின்று போராடி வரும் இயக்கத்தினர் நம் கழகத்தினரான உடன் பிறப்புகள். திமு கழகத்தின் பவழ விழா ஆண்டு நடந்த முப்பெரும் விழா முதல் சிறப்பாக செயல்படும் கழக நிர்வாகிகளுக்கு விருதுகள் வழங்கி சிறப்பிக்கிறது கழகம். பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரும் அமைத்த பகுத்தறிவு பாதையில் பயணித்து இன்றும் பாசிச அரசிடம் இருந்து போராடி நமக்கான உரிமைகளை பெற்றுத் தருபவர்தான் நம் கழக தலைவர். அவர் காட்டும் பாதையில் சிறப்பாக பயணித்து கழகத்துடனும் மக்களுடனும் இயங்கி வரும் ஒன்றிய நகர பகுதி பேரூர் கழக செயலாளர்களுக்கு கொள்கை விழாவாம் முப்பெரும் விழாவில் விருதுகள் வழங்கி கௌரவிக்கிறது நம் திராவிட முன்னேற்ற கழகம். கழகத்தின்
கழகத்தின் கட்டளை கிணங்க மக்கள் பணியாற்றி நன்மதிப்பை பெற்று வரும் தருமபுரி கிழக்கு மாவட்டம் ஏரியூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் என் செல்வராஜ் அவர்களுக்கும் கழகம் தொடங்கியதில் இருந்தே கழகத்திற்காக உழைத்த அவரது தந்தையை பின்பற்றி கழகத்திற்காக பணியாற்றி வரும் செங்கல்பட்டு மாவட்டம் நந்திவரம் கூடுவாஞ்சேரி நகர செயலாளர் MKT கார்த்திக் தண்டபாணி அவர்களுக்கும் கழகத்தில் இளைஞரணி உறுப்பினராக தொடங்கி பல்வேறு பதவிகளை பெற்று கழகத்துக்கும் மக்களுக்கும் என்றும் களத்தில் உழைத்து வரும் சென்னை வடகிழக்கு மாவட்டம் மாதவரம் வடக்கு பகுதி செயலாளர் வழக்கறிஞர் புழல் நாராயணன் அவர்களுக்கும் தந்தையை போலவே கடந்த 39 ஆண்டு காலமாக கழக உறுப்பினராக பல்வேறு பொறுப்புகளில் பணியாற்றி தலைமை கழகம் அறிவித்த அனைத்து போராட்டங்களிலும் கலந்து கொண்டு கழகத்திற்காகவும் மக்களின் நலனுக்காகவும் களத்தில் போராடி வரும் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் நாகரசம்பட்டி பேரூர் கழக செயலாளர் VC தம்பிதுரை அவர்களுக்கும் கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டது முதல் தற்போது வரை கழகம் அறிவித்த அனைத்து போராட்டங்களிலும் கலந்து கொண்டு கழகத்தை வளர்த்த நாகை மாவட்டம் கீழையூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்களுக்கும் 36 ஆண்டுகள் கழக தொண்டாற்றி தற்போது தஞ்சை வடக்கு மாவட்டம் கும்பகோணம் மாநகர செயலாளராக கழக பணியாற்றி வரும் சூபா தமிழழகன் அவர்களுக்கும் கலைஞர் அவர்களின் கொள்கையினாலும் கழகத்தின் மீது கொண்ட பற்றினால் கழகத்தில் இணைந்த திருச்சி மத்திய மாவட்ட அண்ணா நகர் பகுதி செயலாளர் எஸ் கமால் முஸ்தபா அவர்களுக்கும் ஈடு இணையற்ற செயல் வீரராக திகழும் நம் கழக தலைவர் வழியில் கொண்ட கொள்கை பற்றில் உறுதியாக நின்று போர் வீரனாய் தேர்தல் அரசியல் களத்தில் கழகத்திற்காக களமாடி வரும் பெரம்பலூர் மாவட்டம் அரும்பாவூர் பேரூர் கழக செயலாளர் ரே ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் தன்னுடைய 21 வயதில் கழகத்தின் கொள்கையின் மீது பற்று கொண்டு கழகம்தான் என் மூச்சு என்று உழைத்து வரும் ஈரோடு தெற்கு மாவட்டம் சென்னிமலை வடக்கு ஒன்றிய செயலாளர் பி செங்கோட்டையன் அவர்களுக்கும் தமிழ்நாட்டின் நெசவு தலைநகரமான முப்பெரும் விழா நடைபெறும் கழகத்தின் கோட்டையான கரூர் மாவட்டம் புகழூர் நகர செயலாளர் ஏ குணசேகரன் அவர்களுக்கும் கழகத்தின் கொள்கைக்காகவும் நம் கழக தலைவரின் வழியிலும் 1993 முதல் இன்று வரை பணியாற்றி கொண்டிருக்கும் கோவை தெற்கு மாவட்டம் குறிச்சி தெற்கு பகுதி செயலாளர் ஆர் கார்த்திகேயன் அவர்களுக்கும் சுவரொட்டிகள் ஒட்டி கழகத்தின் புகழை பட்டி தொட்டி எங்கும் கொண்டு சேர்த்து கழகத்தை வளர்த்த சேலம் மேற்கு மாவட்டம் தேவூர் பேரூர் கழக செயலாளர் TM முருகன் அவர்களுக்கும் 15 வருடம் குருவிக்குளம் ஒருங்கிணைந்த ஒன்றிய செயலாளராக கழகத்திற்காக தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்துக் கொண்டு பணியாற்றி வரும் தென்காசி வடக்கு மாவட்டம் குருவிக்குளம் தெற்கு ஒன்றிய செயலாளர் மா கடற்கரை அவர்களுக்கும் தந்தை பேச்சாளர் அவருடன் சேர்ந்து கழக கூட்டங்களுக்கு சென்று கொள்கையால் ஈர்க்கப்பட்டு பணியாற்றி வரும் மதுரை வடக்கு மாவட்டம் மேலூர் நகர செயலாளர் முகமது யாசின் அவர்களுக்கும் வீடு வீடாக சென்று கழகத்தை வளர்த்தவரும் அனைவரிடமும் கழகத்தின் கொள்கைகளை கொண்டு சேர்த்தவருமான தூத்துக்குடி வடக்கு மாவட்டம் அண்ணா நகர் பகுதி செயலாளர் ரவீந்திரன் அவர்களுக்கும் கழக தலைவரின் சிறப்பான பணியை கண்டு கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு பணியாற்றி வரும் கன்னியாகுமரி மேற்கு மாவட்டம் கிள்ளியூர் பேரூர் கழக செயலாளர் டி சத்யராஜ் அவர்களுக்கும் சிறப்பாக செயல்பட்டதற்கு விருதுகள் வழங்கி சிறப்பிப்பதில் பெருமை கொள்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். மனித வாழ்வின் முன்னேற்றத்திற்காகவும் இனம் மொழி விடுதலைக்காகவும் மாநில உரிமைக்காகவும் பேரறிஞர் அண்ணாவால் தொடங்கப்பட்ட இயக்கம் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் வழியில் கழக தலைவர் அவர்களின் தலைமையில் தமிழ்நாட்டின் மண் மொழி மானம் காக்க
எந்நாளும் மக்களின் பக்கம் கழகமும் கழக தலைவரும் தோளோடு தோள் நிற்ப. அடுத்து தலைமை கழகத்தால் வழங்கப்படுகிற விருது தந்தை பெரியார் விருது கவிஞர் கனிமொழி கருணாநிதி அவரை பற்றிய காணொளி. பெரியார் விருது கனிமொழி கருணாநிதி. பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் பெயரிலான விருது கழக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற குழு தலைவருமான கனிமொழி கருணாநிதி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. எங்கள் வீட்டில் அனைவரும் திமுக, கனிமொழி மட்டும் தீக்க என்று தலைவர் கலைஞர் அவர்களால் பெரியாரிய பெண் என்று அடையாளம் காட்டப்பட்டவர் கனிமொழி. நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக வாதாடுவதில் கர்ஜனை மொழி என்று மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களால் பாராட்டப்பட்டவர் கனிமொழி. இதழியல் ஆர்வம் கொண்ட இவர் பத்திரிகை துறையில் பணியாற்றியதன் மூலமாக தனது சமூக அக்கறையை வெளிப்படுத்த தொடங்கினார். முத்தமிழறிஞர் கலைஞரின் கவிதை வார்ப்பாக இருக்கும் இவரது கவிதைகள் பெண்களின் மௌனங்களை பேசுபவைகளாக அமைந்திருக்கும். கருவறை வாசனை, அகத்தினை, பார்வைகள், கருக்கும் மருதாணி ஆகியவை இவரது தொகுப்புகள். இவரது தமிழை, அறத்தை வெளிப்படுத்தும். சென்னை சங்கமம், நெய்தல் விழா போன்ற கலை பண்பாட்டு நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைப்பதன் மூலமாக கலை வளர்ச்சிக்கும் தொண்டாற்றி வருகிறார். 2 முறை மாநிலங்களவை உறுப்பினராக இருந்து பெரியாரின் சமூக நீதிக்காக, விளிம்பு நிலை மக்களுக்காக குரலற்றவர் குரலாக ஒலித்தார். 2019, 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தூத்துக்குடி தொகுதியில் வென்று தமிழ்நாட்டின் உரிமைக்காகவும் இந்திய ஜனநாயகம் காக்கவும் டெல்லியில் ஒலித்து வருகிறது இவரது கர்ஜனை குரல். திமுகவில் துணை பொதுச் செயலாளராகவும் துடிப்பாக செயல்பட்டு வருகிறார். கலைஞர் 100 வினாடி வினா போட்டி கழகத்தை இளைய தலைமுறை உள்ளத்தில் விதைத்து வருகிறது. பெரியாரின் கருத்தியலுடன் இயங்கி வரும் கனிமொழி கருணாநிதி அவர்களுக்கு பெரியார் விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம்.
அடுத்து அண்ணா விருது பெறுவர் சுப சீதாராமன் அவர்கள். அவரை பற்றிய காணொளி. அண்ணா விருது சுப சீதாராமன். பேரறிஞர் அண்ணா பெயரிலான விருது கழக தணிக்கை குழு முன்னாள் உறுப்பினரும் பாளையங்கோட்டை நகர் மன்ற முன்னாள் தலைவருமான சுப சீதாராமன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. எழுத்தாளர், பேச்சாளர், செயற்பாட்டாளர், சிறந்த நிர்வாகி, ஓயாத தொண்டர் என பல்வேறு அடையாளம் கொண்ட திருநெல்வேலி மாவட்டத்தின் தீரர்தான் சுப சீதாராமன். அரசு ஊழியராக தனது வாழ்க்கையை தொடங்கியவர் அரசு ஊழியராக இருக்கும் போதே கழக ஊழியராகவும் துணிச்சலாக செயல்பட்டார். அரசு அலுவலர் ஒன்றியத்தில் பல ஆண்டுகள் பொதுச் செயலாளராக பணியாற்றிய இவர் அரசு அலுவலர்களின் நலனுக்காக பல கோரிக்கைகளை வைத்து போராட்ட குணத்தால் வாதாடி பெற்று தந்தவர். கலைஞரின் கட்டளையின் பேரில் அரசு பணியை விட்டு விலகி தேர்தலில் நின்றவர் இவர். 1980ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பாளையங்கோட்டை தொகுதியில் திமுக வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை நழுவவிட்டார். இருப்பினும் அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நகராட்சி தலைவர் தேர்தலில் பாளையங்கோட்டை நகராட்சி தலைவர் பதவிக்கு திமுக வேட்பாளராக களமிறங்கினார். தேர்தல் முடிவில் திமுக தொண்டர்கள் மற்றும் அரசு ஊழியர்களின் ஆதரவுடன் ஆயிரக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். திராவிட கொள்கைகளையும் பெரியார், அண்ணா, கலைஞர் தம் வரலாறுகளையும் மேடைகளில் சிறப்பாக உரையாற்றும் இவர் தொடர்ந்து முரசொலி இதழில் கட்டுரைகள் எழுதி வருகிறார். நெல்லை மாவட்ட அவை தலைவராக இருந்த இவரின் நிர்வாக திறமைக்காக தலைமை கழகத்தால் தலைமை செயற்குழு உறுப்பினர், தலைமை பொதுக்குழு உறுப்பினர், தலைமை தணிக்கை குழு உறுப்பினர், தலைமை சட்ட திருத்த குழு உறுப்பினர் ஆகிய பொறுப்புகளை வழங்கியது. கழகம் அறிவித்த அனைத்து போராட்டங்களிலும் சிறை சென்ற சிங்கம் சுப சீதாராமன் அவர்களுக்கு அண்ணா விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம். கலைஞர் விருது பெறுவர் சோமா ராமச்சந்திரன் அவர்கள். அவரை பற்றிய காணொளி. கலைஞர் விருது சோமா ராமச்சந்திரன். தமிழின தலைவர் கலைஞர் பெயரிலான விருது. நூற்றாண்டு கண்டவரும் சென்னை அண்ணாநகர் பகுதி முன்னாள் செயலாளரும் அண்ணாநகர் சட்டப்பேரவை தொகுதி முன்னாள் உறுப்பினருமான சோமா ராமச்சந்திரன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. சோதனையிலும் மாறாத ராமச்சந்திரன் என்று தலைவர் கலைஞரால் மகுடம் சூட்டப்பட்டவர். 16 வயதில் திராவிட கழகத்தில் உறுப்பினராக சேரச் சென்ற போது வயது காரணமாக சேர்க்கவில்லையா? கழகம் தொடங்கியது முதல் இணைந்து பணியாற்றி வருகிறார். இப்போது இவருக்கு வயது 100. கழகத்திற்காக உழைத்தவர்களில் 100 வயதை தாண்டியவர் என்ற பெருமைக்குரியவர் சோமாரா அவர்கள். திருவண்ணாமலை மாவட்டம் சோழம்பட்டு கிராமத்தில் பிறந்த இவர் பின்னர் சென்னையில் குடியேறி தேநீர் கடை நடத்தி தனது உழைப்பால் உயர்ந்தவர். திராவிட கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு திமுகவில் இணைந்து அயராது கட்சி பணியாற்றியவர். கொள்கை நெறி தவறாத பாதையில் கடும் உழைப்பை இந்த இயக்கத்திற்காக பல 10 ஆண்டுகளாக வழங்கியவர் இவர். மிசா சட்டத்தின் கீழ் சிறைவாசம் அனுபவித்தவர் என்பதை விட மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அடைப்பட்டு இருந்த 9ஆம் எண் குவாரண்டில் ஒரே அறையில் இவரும் இருந்தார்.
35 ஆண்டுகள் பகுதி செயலாளராகவும் ஒருமுறை சட்டமன்ற உறுப்பினராகவும் பணியாற்றி அண்ணா நகர் மக்களின் நன்மதிப்பை பெற்றவர். பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் ஆகியோரின் அன்பையும் மதிப்பையும் பெற்றவர். மிசாவில் சிறைக்கு சென்று கழகத்தை வளர்த்த சோமா ராமச்சந்திரன் அவர்களுக்கு கலைஞர் விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம். அடுத்து பாவேந்தர் விருது பெறுபவர் நினைவில் வாழும் குளித்தலை சிவராமன். அவர் சார்பாக அவருடைய துணைவியார் பெற்றுக் கொள்வார். அவரை பற்றிய காணொளி. பாவேந்தர் விருது குளித்தலை சிவராமன். புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் பெயரிலான விருது தலைமை செயற்குழு உறுப்பினரும் குளித்தலை ஒன்றிய குழு முன்னாள் தலைவருமான குளித்தலை சிவராமன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. இளமை முதலே கழக செயல் வீரராக தனது வாழ்க்கையை தொடங்கியவர் சிவராமன். அவரது அப்பா ஐயாத்துரையும் கழக தொண்டர். 1957ஆம் ஆண்டு தலைவர் கலைஞர் அவர்கள் குளித்தலை தொகுதியில் போட்டியிட்ட போது அவருக்கு கார் ஓட்டுநராக இருந்தவர்தான் சிவராமனின் தந்தையார். 1971 முதல் குளித்தலை நகர செயலாளராக 18 ஆண்டுகள் பணியாற்றிய இவர் ஒருங்கிணைந்த திருச்சி மாவட்ட தொண்டரணி அமைப்பாளராகவும், மாவட்ட கழக துணை செயலாளராகவும், கரூர் மாவட்ட விவசாய அணி செயலாளராகவும், மாவட்ட திமுக பொருளாளராகவும் பல்வேறு பொறுப்புகளை வகித்தவர். திமுக அரசின் மகளிர் சிறு வணிக கடன் திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தியதற்காக அரசு சார்பில் சிறந்த கூட்டுறவாளர் பட்டம் பெற்று பாராட்டப்பட்டார். கழகம் அறிவித்த பல்வேறு போராட்டங்களில் பங்கேற்று 13 முறை சிறை சென்றவர். தலைவர் கலைஞர் அவர்கள் மதுரை முதல் திருச்செந்தூர் வரை நீதி கேட்டு நெடும் பயணமாக நடந்து சென்ற போது முழுமையாக அவருடன் நடந்து சென்ற தியாகிதான் சிவராமன். இவரது கட்சி பணி மற்றும் பொது பணிக்காக 1989ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் குளித்தலை தொகுதியில் போட்டியிடும் வாய்ப்பையும் பெற்றார். இறுதி வரை இயக்கம், தலைவர், கொள்கை என வாழ்ந்தவர் குளித்தலை சிவராமன் அவர்களுக்கு பாவேந்தர் விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம். அடுத்த விருது பேராசிரியர் விருது. விருது பெறுவர் மருதூர் ராமலிங்கம். அவரை பற்றிய காணொளி. பேராசிரியர் விருது மருதூர் ராமலிங்கம். இனமான பேராசிரியர் பெயரிலான விருது ஆதி திராவிடர் நலக்குழு தலைவரும் காட்டுமன்னார் கோவில் சட்டப்பேரவை தொகுதி முன்னாள் உறுப்பினருமான மருதூர் ராமலிங்கம் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது.
சிறு பையனாக இருக்கும் போதே பேரறிஞர் அண்ணாவுக்கு அறிமுகமானவர் ராமலிங்கம். சிதம்பரம் வந்து தங்கும் கழக முன்னணியினருக்கு தொண்டூழியம் செய்யும் ஊழியராக வளர்ந்தவர் இவர். நாவலர் நெடுஞ்செழியின் தலைமையில் இவரது திருமணம் நடந்துள்ளது. மிசா சட்டத்தில் கைதாகி 26 நாட்கள் திருச்சி சிறையில் இருந்த இவர் கழகம் நடத்திய அனைத்து போராட்டங்களிலும் பங்கேற்று சிறை சென்றுள்ளார். மருதூர் ராமலிங்கம் கடலூர் கிழக்கு மாவட்டம் சிதம்பரம் காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றி மக்களின் பேரன்பை பெற்றவர். சட்டமன்றத்தில் திமுகவின் கொறடாவாகவும் இருந்துள்ளார். தலைவர் கலைஞரின் கண்ணசைவுக்கு ஏற்ப செயல்பட்டு கழகம் வளர்த்த ஆற்றல் மிக்க தொண்டர் மருதூர் ராமலிங்கம் அவர்களுக்கு பேராசிரியர் விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம். அடுத்த விருது மு.க. ஸ்டாலின் விருது பெறுவார் பொங்கலூர் பழனிசாமி. அவரை பற்றிய காணொளி. மு.க. ஸ்டாலின் விருது பொங்கலூர் நா. பழனிசாமி. கோவை மாவட்டத்தில் சடையபாளையம் என்ற கிராமத்தில் பிறந்த இவர் பெரியார், அண்ணா உள்ளிட்ட தலைவர்களின் பேச்சை கேட்டு தமிழார்வம் கொண்டவராக மாறினார். 1965 இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் மாணவராக கலந்து கொண்டார். இந்தி தேர்வில் இந்தி கூடாது என்பதற்கான காரணங்களை தமிழில் எழுதிய துணிச்சல்காரர். இதனால் கல்லூரியில் இருந்து நீக்கப்பட்டவர். பின்னர் கழக ஆர்வலராக தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டார். 1971 1976 காலகட்டத்தில் பொங்கலூர் தொகுதியில் இருந்து தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1996 2001 ஆண்டுகளில் வனத்துறை, சுற்றுச்சூழல், விளையாட்டு மற்றும் கால்நடைத்துறை அமைச்சராக பொறுப்பு வகித்தார். 2006 ஆண்டு கோயம்புத்தூர் கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் இருந்து சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதே ஆண்டு ஊரக தொழில்துறை மற்றும் கால்நடைத்துறை அமைச்சராக பணியாற்றினார். 23 ஆண்டுகள் மாவட்ட செயலாளராக பணியாற்றினார். கொங்கு வேளாளர் சமுதாயத்தை பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்க பாடுபட்டார். அவரது லெட்டர் பேடில் தான் கோரிக்கை ஏற்கப்பட்டது என்று தலைவர் கலைஞர் அவர்கள் எழுதினார்கள். தமிழ்நாட்டில் முதலாக 1 கோடி நிதி திரட்டி கொடுத்த மாவட்ட செயலாளர் இவர். கோடி கொடுத்து கொடி காத்த கோவை மாவட்டத்தார் என்று தலைவர் கலைஞரால் மகுடம் சூட்டப்பட்டார். கல்வி நிறுவனம் நிறுவி அதற்கு தலைவர் கலைஞர் பெயர் சூட்டிய கலைஞரின் மாறா தம்பி பொங்கலூர் நா. பழனிசாமி அவர்கள் மு.க. ஸ்டாலின் விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். அடுத்து துணை முதலமைச்சர் அவர்கள் முரசொலி அறக்கட்டளையின் சார்பில் வழங்கப்பட்ட விருதை சொல்லுவார். முப்பெரும் விழாவில் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்ற உள்ள கழக தலைவர் தமிழக முதலமைச்சர் அவர்களே, கழக பொருளாளர் டி.ஆர். பாலுமாமா அவர்களே, கழக முதன்மை செயலாளர் அண்ணன் நேரு அவர்களே, கழக துணை பொதுச் செயலாளர்களே, கழக அமைப்பு செயலாளர் அவர்களே, இந்த முப்பெரும் விழாவை மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்து அனைவரையும் வரவேற்ற கரூர் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களே,
வந்திருக்கக்கூடிய தலைமை கழக நிர்வாகிகளே, விழாவில் விருது பெற்றுள்ள அண்ணன் சுப சீதாராமன் அவர்களே, அண்ணன் சோமா ராமச்சந்திரன் அவர்களே, அண்ணன் குளித்தலை சிவராமன் உள்ளிட்ட குடும்பத்தினைச் சேர்ந்தவர்களே, அண்ணன் மருதூர் ராமலிங்கம் அவர்களே, அண்ணன் பொங்கலூர் பழனிசாமி அவர்களே, அத்தை கனிமொழி கருணாநிதி அவர்களே, மூத்த பத்திரிகையாளர் திரு எஸ் பன்னீர்செல்வன் அவர்களே, வந்திருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களே, மாவட்ட கழக செயலாளர்களே, முன்னாள் இந்நாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களே, மாவட்ட நிர்வாகிகளே, மாநகர செயலாளர்களே, கழக இளைஞரணியினுடைய மாநில துணை செயலாளர்களே, மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர்களே, மாவட்ட மாநகர துணை அமைப்பாளர்களே, அனைத்து ஒன்றிய நகர பகுதி பேரூர் வார்டு கிளை கழக செயலாளர்களே, நிர்வாகிகளே, அறிவாலயம் பணியாளர்களே, கழகத்துடைய மூத்த முன்னோடிகளே, முத்தமிழர் டாக்டர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதன்முறையாக முரசொலி செல்வம் மாமா விருது திரு ஏஎஸ் பன்னீர்செல்வம் அவர்கள். முரசொலி செல்வம் மாமா பெயரிலான முதல் விருது மிகச்சரியான விருதாளர்களுக்கு சென்று சேருகின்றது. திரு ஏஎஸ் பன்னீர்செல்வம் அவர்கள் கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு காலம் பத்திரிகை துறையில் அனுபவம் பெற்றவர். தி ஹிந்து, பிசினஸ் இந்தியா, அவுட்லுக் போன்ற இந்தியாவின் தலை சிறந்த பத்திரிகைகளில் முக்கிய பொறுப்புகளில் பணியாற்றியவர். இங்கிலாந்தில் உள்ள ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் ராய்டர்ஸ் ஃபெல்லோவாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். ஒன்றிய மாநில அரசு உறவுகள் பற்றி விரிவான ஆய்வை மேற்கொண்டவர்கள். 10 ஆண்டுகள் தெற்காசிய ஊடக வளர்ச்சி நிறுவனமான பானோஸ் சவுத் ஏசியாவுடைய மேனேஜிங் டைரக்டராக திரு ஏஎஸ் பன்னீர்செல்வன் அவர்கள் சிறப்பாக செயல்பட்டார்கள். குளோபல் ஃபாரம் ஃபார் மீடியா டெவலப்மெண்ட் துணை தலைவராக சிறப்பாக பணியாற்றினார்கள். இந்தியா முழுவதும் பல அடுத்த தலைமுறை இளைஞர்களை பத்திரிகையாளர்களாக உருவாக்கிய ஆற்றலுக்கு பெருமைக்கு சொந்தக்காரர் தான் திரு ஏஎஸ் பன்னீர்செல்வம் அவர்கள். தற்பொழுது நம்முடைய தமிழ்நாடு அரசு புதிதாக நிறுவியுள்ள சென்னை இதழியல் கல்வி நிறுவனத்துடைய தலைமை இயக்குநராக சிறப்பாக பணியாற்றி வருகின்றார். இது அனைத்திற்கும் மேலாக முத்தமிழர் கலைஞருடைய வாழ்க்கை வரலாற்று நூலை கலைஞர் லைஃப் என்ற புத்தகமாக எழுதியவர். முத்தமிழர் கலைஞருடைய பெருவாழ்வை தன்னுடைய புத்தகத்தின் மூலமாக உலகமெங்கும் கொண்டு சேர்த்தவர் தான் திரு ஏஎஸ் பன்னீர்செல்வன் அவர்கள். அவருக்கு 2025ஆம் ஆண்டிற்கான முரசொலி செல்வம் விருது வழங்கப்படுவதில் முரசொலி அறக்கட்டளை மிகுந்த பெருமை அடைகின்றது, மகிழ்ச்சி அடைகின்றது. இந்த நேரத்தில் அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் கரவொலியையும் தெரிவித்துக் கொள்வோம். அதேபோல் இங்கு விருது பெற்றுள்ள கழக துணை பொதுச் செயலாளர் அத்தை கனிமொழி கருணாநிதி உள்ளிட்ட அத்தனை விருதாளருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களையும் கைத்தட்டல்களையும் தெரிவித்துக் கொள்வோம். கழகத்திற்கு எவ்வளவோ சிறப்புகள் உண்டு, வரலாறுகள் உண்டு. அந்த வரலாறுகளின் வரிசையில் இந்த கரூர் முப்பெரும் விழாவும் நிச்சயம் இடம்பெறும். கலைஞர் அவர்கள் முதலாக நின்று வென்ற இந்த கரூர் மாவட்டத்திலிருந்து 4 தொகுதியிலிருந்து 2026க்கான கழகத்தின் வெற்றி கணக்கை துவங்குவோம். வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு. நன்றி, வணக்கம். கழகத்தினுடைய ஒப்பற்ற தலைவர்கள் இப்பொழுது விருது பெற்ற அனைவரோடமும் புகைப்படம் எடுத்துக்கொண்டு மகிழ்கிறார்.
விருது பெற்றோர் சார்பில் பெரியார் விருது பெற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற குழு தலைவர் கவிஞர் கனிமொழி கருணாநிதி அவர்கள் நன்றி உரையாற்றுவார். ஆங்கிலத்திலே ஆல் ரோட்ஸ் லீட் டு ரோம் என்று சொல்லுவார்கள். இன்று இந்த இந்தியாவின் பார்வையையே கரூருக்கு திருப்பி இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களே, துணை முதல்வர் உதயநிதி அவர்களே, கழகத்தின் பொருளாளர் அவர்களே, முதன்மை செயலாளர் அவர்களே, துணை பொதுச் செயலாளர்களே, அமைப்பு செயலாளர்களே, இவ்வளவு பிரம்மாண்டமான இந்த முப்பெரும் விழா கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கரூர் மாவட்ட கழக செயலாளர் செந்தில் பாலாஜி அவர்களே, அமைச்சர் பெருமக்களே, நாடாளுமன்ற உறுப்பினர்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, மாவட்ட கழகத்தின் செயலாளர்களே, நகர கழக கிளைக்கழக செயலாளர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் அத்தனை பகுதிகளிலிருந்தும் தமிழ்நாட்டிலிருந்து பல்வேறு பகுதிகளிலிருந்து இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே, தலைவர் கலைஞரின் உடன்பிறப்புகளே, இன்று மேடையிலே விருதுகளை பெற்றிருக்கக்கூடிய கழகத்திற்காக தன் வாழ்நாளெல்லாம் உழைத்திருக்கக்கூடிய அத்தனை பெரியவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையிலே ஒரு கனவு இருக்கும். எனக்கு இருக்கக்கூடிய ஒரே கனவு, அது தலைவர் கலைஞர் அவர்கள் பெற்ற அதே விருதை, பெரியார் விருதை இன்று பெற்றிருக்கிறேன். அதை நிறைவேற்றி தந்திருக்கக்கூடிய என்னுடைய முதலமைச்சர், கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கொட்டக்கூடிய மழையிலும் இங்கே நின்று கொண்டிருக்கக்கூடிய உடன்பிறப்புகளை பார்க்கும் பொழுது இந்த படை போதுமா? எந்த தேர்தலையும் எந்த பகைவர்களாக இருந்தாலும், அது நம்முடைய பரம்பரை பகைவர்களாக இருக்கட்டும், பாரம்பரிய பகைவர்களாக இருக்கட்டும், புதிதாக வரக்கூடியவர்களாக இருக்கட்டும், அத்தனையையும் வென்று காட்டுவோம் என்று சூளுரைக்கக்கூடிய இந்த படை போதும், வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம். அடுத்து கழக பொருளாளர் டி.ஆர். பாலு அவர்கள் தலைமை உரையாற்றுவார். அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். அடுத்து முப்பெரு விழா நிறைவுரையை ஆரியூர் தலைவர் தளபதியார் அவர்கள் நடத்துவார்கள். வணக்கம். இது முப்பெரும் விழாவா? விரைவில் நாம் சந்திக்க இருக்கக்கூடிய வெற்றி விழாவா? இது கரூர் இல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊர். இந்த ஊர் இது கரூர் இல்ல, திராவிட முன்னேற்ற கழக ஊர். இந்த ஊர் கொட்டும் மழையிலே தான் அறிஞர் அண்ணா அவர்கள் இதே நாளில் வடசென்னை பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ராபின்சன் பூங்காவிலே
தொடங்கி வைத்த போது கொட்டுகின்ற மழையில தொடங்கி வைத்தார்கள். கொட்டுகின்ற மழையில தொடங்கி வைத்த இந்த கழகம் 75 ஆண்டு காலம் மட்டுமல்ல, 100 ஆண்டு நாம் காண போகிறோம். உங்ககிட்ட பேசுறதை விட இந்த கொட்டு மழையிலும் உங்களுடைய எழுச்சியை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல எனக்கு உணர்வு ஏற்பட்டிருக்கு. என்ன உணர்ச்சி, அடாடாடாடா, என்ன ஆர்வம். என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய முத்தமிழங்க தலைவர் கலைஞர் அவர்களின் உடன்பிறப்புகளே, உங்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம். உடல்நிலை காரணமாக வர முடியாத சூழ்நிலையில இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் தொலைக்காட்சியில நேரடியாக தொலைக்காட்சியில பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் அண்ணன் துரைமுருகன் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கம். அவர் வர முடியாத காரணத்தால் தான் அவருடைய பொறுப்பை இன்றைக்கு பொருளாளர் TR பாலு அவர்கள் ஏற்றுக்கொண்டு தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். அவருக்கும் என்னுடைய வணக்கம். முதன்மை செயலாளர் K. நேரு அவர்களே, துணை பொதுச் செயலாளர்கள் I. பெரியசாமி அவர்களே, திருச்சி சிவா அவர்களே, ராசா அவர்களே, என்னுடைய அருமை தங்கை கனிமொழி கருணாநிதி அவர்களே, அந்தியூர் செல்வராஜ் அவர்களே, மாண்புமிகு துணை முதலமைச்சர் இளைஞரணி செயலாளர் தம்பி உதயநிதி உள்ளிட்ட மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, வரவேற்புரை ஆற்றியிருக்கக்கூடிய கரூர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், என்னுடைய இனிய சகோதரர், அருமை சகோதரர், பாசமிகு சகோதரர், ஆற்றல் மிகு சகோதரர், செயல் வீரர் செந்தில் பாலாஜி அவர்களே, மாவட்ட கழக ஆற்றல் மிக்க மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களே, நாடாளுமன்ற சட்டமன்ற முன்னாள் இந்நாள் உறுப்பினர்களே, உள்ளாட்சி அமைப்புகளை சார்ந்த பிரதிநிதிகளே, அமைப்பு செயலாளர் RS பாரதி அவர்களே, செய்தி தொடர்பு தலைவர் TK இளங்கோவன் உள்ளிட்ட தலைமை கழக நிர்வாகிகளே, பல்வேறு விருதுகளை பெற்றிருக்கக்கூடிய விருதாளர்களே, பல்வேறு அணிகளின் செயலாளர்களே, பொறுப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இந்த ஆண்டு முப்பெரு விழாவை கரூரில் நடத்த வேண்டும் என்று அனுமதி கேட்டு அருமை சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்கள் என்னிடம் வந்தார். நானும் ஒப்புதல் அளித்தேன். பொதுக்கூட்டம்னு சொல்லிட்டு மாபெரும் எழுச்சி மாநாட்டையே இங்க ஏற்பாடு செஞ்சிருக்கிறார் செயல் வீரர் செந்தில் பாலாஜி அவர்கள். நாம கோடு போட சொன்னா ரோடு போடுவாரு. நீங்களாம் பார்த்திருப்பீங்க. ரோடு போட்டு அந்த ரோடு மேலதான் நான் வாகனத்தில் வந்தேன். மேற்கு மண்டலத்தில் எதிரிகளுக்கெல்லாம் ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடியவர் தான் நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்கள். அதனாலதான் அவர் வெளியில இருந்தா தங்களால் நிம்மதியா தூங்க முடியாதுன்னு அவரை முடக்க பார்த்தாங்க. ஆனா அவரை முடக்க முடியுமா? எடுத்த பணியை வெற்றிகரமா முடிச்சு காட்டுவார். நான் உறுதியா சொல்றேன், கழக வரலாற்றிலே இப்படி ஒரு பிரம்மாண்டமான முப்பெரு விழா நடந்திருக்காது.
கொட்டுகின்ற மழையாக இருந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாம நீங்க எல்லாம் குடையை பிடிச்சுக்கிட்டு நாக்கால தூக்கி தலைமையில வச்சுக்கிட்டு இந்த நிகழ்ச்சியை நடத்திக்கிட்டு இருக்கீங்களே, அது ஒன்றே சாட்சி. இந்த நிகழ்ச்சி சிறப்பாக இருக்க வேண்டும் என்று உழைச்சிருக்கக்கூடிய என்னுடைய அருமை சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் அவருக்கு துணை நிற்கக்கூடிய கரூர் மாவட்ட கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். தலைமை கழகத்தின் சார்பிலும் என்னுடைய இருகரங்கு என்னுடைய நன்றியை நான் அவர் அத்தனை பேருக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். 14 வயசுல கருப்பு சிவப்பு கொடி பிடிச்சு கழகம் கழகம்னு உழைக்க தொடங்கின என்ன இந்த இயக்கத்துடைய தலைமை பொறுப்புக்கு கொண்டு வந்திருக்கக்கூடியவர்கள் நீங்க. ஓயாமல் உழைக்கிற உதயசூரியன்களான உங்களை ஒவ்வொரு முறை சந்திக்கும் போது எனக்கு ஒரு புது எனர்ஜி வந்துடும். காடு மேடு இரவு பகல் மழை வெள்ளம் அடக்குமுறைகள் போராட்டங்கள் சிறைச்சாலைகள்னு இங்கே எல்லோரும் போராடிதான் என்னை இன்றைக்கு நீங்க தலைவராக்கி இருக்கீங்க. மக்களுடைய ஆதரவோடு இன்னைக்கு நாடே திரும்பி பார்க்கக்கூடிய நம்ம திராவிட மாடல் அரசையும் நீங்க தான் உருவாக்கி என்னை முதலமைச்சர் பொறுப்பில் உட்கார வச்சீங்க. உங்களை சந்திக்கிறதை விட எனக்கு வேற என்ன மகிழ்ச்சி? முப்பெரும் விழா என்றால் பகுத்தறிவு புகழவன் தந்தை பெரியார் பிறந்த நாள், பேரறிஞர் பெருந்தகறிஞர் அண்ணா பிறந்த நாள், அறிவிக்கமாம் திராவிட முன்னேற்ற கழகம் உதயமான நாள் ஆகிய மூன்றையும் சேர்த்து இந்த திராவிட மாதத்தில முப்பெரும் விழாவை நாம் கொண்டாடுகிறோம். இந்த விழாவில் நாம் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்து அதில் உள்ள மேடு பள்ளங்களை திருத்திக்கவும், நாம் அடுத்து செல்லவுள்ள பாதையை வெற்றி பாதையாக செப்பனிடவும் ஓரிடத்தில் ஒன்று கூடியிருக்கிறோம். கூடி களையும் விழாவாக இல்லாமல் அறிவார்ந்த உரையாடல்களை நிகழ்த்தி கருத்தாளமிக்க எண்ணங்களை பகிர்ந்து கொள்கைகளை கூர்திட்டும் நிகழ்வாக இந்த நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. அதனாலதான் திராவிட கொள்கை தூக்கி பிடிச்சு உழைச்சவங்களுக்கு மரியாதை செஞ்சு விருதுகளை வழங்குகிறோம். இந்த ஆண்டு பகுத்தறிவு புகழ் தந்தை பெரியார் பெயரிலான விருதை கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற குழு தலைவருமான என்னுடைய அருமை தங்கை கனிமொழி பெற்றிருக்கிறார். அவர் பார்த்தால் கனிமொழி, நாடாளுமன்றத்திலே பேசினா கர்ஜனை மொழி. திராவிட இயக்கத்துடைய திருமகளா பெரியாரின் பேத்தியா பார்லிமெண்ட்ல ஒலிக்கிறார். அடுத்து பேரங்க அண்ணா பெயரிலான விருதை நம்முடைய அண்ணன் சுப சீதாராமன் அவர்கள் பெற்றிருக்கிறார். அரசு ஊழியராக இருந்த இவரை ராஜினாமா செஞ்சுட்டு வான்னு, கழக பணியாற்ற வான்னு நம்ம தலைவர் கலைஞர் அழைச்சார். எப்போதும் தலைவர் கலைஞருடைய சொல்லை தட்டாத உண்மையான தொண்டர் அண்ணன் சுப சீதாராமன் அவர்கள். அடுத்து தமிழக தலைவர் கலைஞர் பெயரிலான விருத நூற்றாண்டு கண்டவர் அண்ணன் சோமா ராமச்சந்திரன் அவர்கள் பெற்றிருக்கிறார். மிசா காலத்தில் ஓராண்டு காலம் என்னோடு ஒரே கொட்டடியில் இருந்தவர் அண்ணன் சோமா ராமச்சந்திரன் என்பது எனக்கு கிடைச்ச பெருமை. அடுத்து புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் பெயரிலான விருத மறைந்த அண்ணன் குளித்தலை சிவராமன் அவர்களது குடும்பத்தினர் பெற்றிருக்கிறாங்க. கலைஞர் அவர்கள் முதலா போட்டியிட்ட குளித்தலை தொகுதிக்கு ஆரவர். அவருக்கு சிறப்பு செய்ய அறிவிச்ச இந்த விருதை அவர் பெற முடியாமல் போயிருந்தாலும் நம்முடைய இதயங்களில் அவர் குடியிருக்கிறார், நிறைஞ்சிருக்கிறார். அடுத்து இனமான பேராசிரியர் பெயரிலான விருதை அண்ணன் மருதூர் ராமலிங்கம் அவர்களுக்கு வழங்கியிருக்கிறோம். தலைவர் கலைஞரிட்ட கட்டளைகளை தவறாமல் நிறைவேற்றின செயல் வீரர் அவர்.
ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஓயாமல் பாடுபட்டவர், இன்றைக்கும் உழைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர். அடுத்து என்னுடைய பேரிலான விருது அண்ணன் பொங்கலூர் பழனிசாமி அவர்கள் பெற்றிருக்கிறார். மொழி போராட்டம் உருவாக்கின தலைகர்த்தர்கள் அவரும் ஒருவர். கொங்கு வேளாளர் சமுதாயத்தை பிற்படுத்தப்பட்டியலை சேர்க்க அவருடைய லெட்டர் பேர்ல தான் கோரிக்கை ஏற்கப்பட்டதுன்னு தலைவர் கலைஞர் தன் கைப்பட எழுதினார். அடுத்து முரசொலி அறக்கட்டளையின் சார்பில் முரசொலி செல்வம் பெயரிலான விருதை பெற்றிருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் எழுத்தாளர் AS பன்னீர்செல்வம் அவர்கள். திராவிட இயக்கம் வலியுறுத்தி வர சமூக நீதிய, மானுட பற்றை, மனித உரிமை சிந்தனைகளை ஆங்கில ஊடகங்களை எழுதி வர்றவர் மரியாதைக்குரிய AS பன்னீர்செல்வம் அவர்கள். அதே போல கழகத்தோட வெற்றிக்கும் புகழுக்கு அடித்தளமாக ஆணிவேராக இருக்கும் ஒன்றியம், பகுதி, நகரம், பேரூர் கழகம் ஆகிய இந்த அமைப்புகளோடு சேர்ந்து சிறப்பாக பணியாற்றின உடன்பிறப்புகளும் இங்க வந்து விருது பெற்றிருக்கிறாங்க. விருது பெற்றிருக்கக்கூடிய எல்லாருமே ஒவ்வொரு விதத்தில் பெருமைக்குரியவங்க. எனவே விருது பெற்றிருக்கக்கூடிய எல்லோரையும் தலைமை கழகத்தின் சார்பிலையும் கழக உடன்பிறப்புகள் சார்பிலும் உங்களின் ஒருவனாக நான் அத்தனை பேரையும் வாழ்த்துகிறேன். திறமை, உழைப்பு, அறிவு, ஆற்றல் ஆகியவற்றை ஒருங்கே பெற்ற தீரர்களின் கோட்டம்தான் திராவிட முன்னேற்ற கழகம். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழர் கலைஞர் ஆகியோருடைய வழி நின்று தமிழினத்தின் எழுச்சிக்காக, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக உண்மையா உழைக்கிறவங்க நாம. 2019 ஆண்டு முதல் நாம் எதிர்கொண்ட எல்லா தேர்தலையும் வெற்றி பெற்று வந்திருக்கிறோம். சாதாரண வெற்றி அல்ல, எதிரிகளை எல்லாம் கலங்கடிக்கக்கூடிய வெற்றியை பெற்று வந்திருக்கிறோம். இந்த வெற்றி பயணம் தமிழ்நாட்டு மக்கள் ஆதரவோடு 2026 நிச்சயம் தொடரும். திராவிட மாடல் 2.0 ஆட்சி நிச்சயம் அமையும். நான் பெருமையோடு சொல்றேன், இந்தியாவில் ஆயிரக்கணக்கான அரசியல் இயக்கங்கள் இருக்கு. எந்த இயக்கத்திலும் உங்களை மாதிரி கொள்கை உடைய ஒரு தொண்டர்கள் இருக்க மாட்டாங்க, இப்படி கடுமையா உழைக்க மாட்டாங்க. கழகம் நம்மை காத்தது, நாம் கழகத்தை காக்கணும் என்று உழைக்கிற உங்களை போன்ற உடன்பிறப்புகள் இருக்கும் வரை எந்த கொம்பனாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிக்க முடியாது. உங்களுக்கு தலைமை தொண்டனாக இருக்கிறது என் வாழ்க்கையிலே நான் பெற்ற பெரும் பேறு. உங்கள் உழைப்பை தொடர்ந்து கொடுத்து திராவிடம் உயர்த்த தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டோம்னு 2026 தேர்தலையும் நீங்க களப்பணி ஆற்றணும். அதன் மூலமாக தொடர்ந்து திமுக ஆட்சி அமைஞ்சதுன்னு நம்ம புது வரலாறு படைக்கணும். வரலாறு படைக்கலாமா? வரலாறு படைக்கலாமா? தயாராகிட்டீங்களா? தயாராகிட்டீங்களா? அதுக்காகத்தான் ஓரணியில் தமிழ்நாடுன்னு ஒரு பரப்புரையை முன்னெடுத்து தமிழ்நாடு முழுக்க எல்லா கிராமங்களுக்கும் சென்று, எல்லா வீடுகளுக்கும் சென்று 1 கோடிக்கும் அதிகமான குடும்பங்களை நம்ம இயக்கத்தில் ஒன்றிணைச்சிருக்கிறோம். 1 கோடி குடும்பங்கள் நம்ம நம்பி இணைந்திருக்காங்க என்றால் அந்த நம்பிக்கைக்கு என்ன காரணம்? தமிழ்நாட்டை காக்கும் காவல் அரண் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். அதுக்கு துணையாக இருப்போம்னு அவங்களுக்கும் இன்றைக்கு ஒருங்கிணைந்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு இடையூறு செய்கிறது எந்த கொள்கைன்னு மக்களுக்கு நல்லா தெரியும். அது காவி கொள்கை. 2000 ஆண்டுகளா அந்த கொள்கைக்கு எதிராக திராவிடம் இந்த இயக்கம் போராடிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு அந்த கொள்கையோட அரசியல் முகம் யாரு? பாஜக. ஒன்றியத்தினாலும் பாஜக அரசோடு நம்ம தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கிறோம். 2 நாட்களுக்கு முன்பு கூட எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் என்ன பேசி இருக்கிறாரு? கடந்த அதிமுக ஆட்சியை காப்பாற்றினத பாஜக தான் உண்மையை பேசி இருக்கிறார்.
அந்த கைப்பாவை அரசை தமிழ்நாட்டு மக்கள் தூக்கி எறிய திமுக தான் காரணம்னு நம்ம மேல பாஜக வன்மத்தை கொட்டிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் தொடர்ந்து நமக்கு இவ்வளவோ குடைச்சலை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்து முடங்கிடணும்னு நினைச்சாங்க. திமுக என்ன மிரட்டலுக்கு பயப்படுகிற கட்சியா? இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு மாநில கட்சி ஆட்சியை பிடிச்ச வரலாறு உருவாக்கணுங்க. நாம 71 ஆண்டு கால ஹிஸ்டரி இருக்கு நமக்கு. அதுக்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியலுக்கு வந்து எல்லா கட்சிகளுமே திமுகவை அழிப்போம் ஒழிப்போம் சொன்னாங்க. ஏன் இப்பவும் சில பேர் பேசிக்கிட்டு இருக்காங்களே, இப்பவும் திமுகவுக்கு நாங்க தான் மாற்றணும் பேசுறாங்க. என்ன மாத்த போறாங்க? என்ன மாத்த போறாங்க? மனசுல இருந்து என்றைக்கும் மறையல. இதுதான் தமிழ்நாடு பாலிடிக்ஸ். நம்முடைய கொள்கைதான் நம்முடைய பலம். நாம செய்ய வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. ஆட்சி பொறுப்புக்கு வந்தப்போ எவ்வளவோ நெருக்கடியில ஆட்சி பொறுப்பை ஏற்றோம். ஒரு பக்கம் நிதி பற்றாக்குறை, இன்னொரு பக்கம் கொரோனா பெருந்தொற்று. இதெல்லாம் தாண்டி 4.5 ஆண்டுகள்ல இந்தியாவில் எந்த மாநில அரசு செய்யாத அளவுக்கு ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி தமிழ்நாட்டை நோக்கி முதலீடுகளை ஈர்த்து வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இந்தியாவிலேயே டபுள் டிஜிட் பொருளாதார வளர்ச்சி எட்டி இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் எதுன்னு கேட்டா தமிழ்நாடு நெஞ்சு நிமித்தி சொல்ற அளவுக்கு முதன்மை மாநிலமாக முன்னேற்றி இருக்கிறோம். இதனாலதான் நம்ம திராவிட மாடல் அரசை பார்த்தா சிலருக்கு வயிறு எரியுது. வாய்க்கு வந்த அவதூறுகளை எல்லாம் அள்ளி வீசுறாங்க. அவங்களுடைய கண்ணீர் ஆட்டுக்காக ஓனாய் வடிக்கிற கண்ணீர். எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் தங்கிட்ட ஆட்சி அதிகாரம் இருந்தப்போ எதையும் செய்யாம தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக குரல் கொடுக்கிற தெம்போ திராணியோ இல்லாம அடிமை சாசனம் எழுதி கொடுத்தார். பாஜக தன்னோடு இருக்குன்னு இப்பவும் வாய் துடுக்கோடு பேசிட்டு இருக்கிறாரு. எதிர்க்கட்சி தலைவர் மாண்பே இல்லாம தரந்தாழ்ந்து என்னை உரிமையில பேசிட்டு இருக்கிறார். கொள்கை இல்லாம தொடை நடுங்கும் பழனிசாமி அவர்களுடைய தரத்தை மக்களோட அந்த மக்கள் தெளிவாக எடை போட்டு பார்ப்பாங்கன்னு நானும் விட்டுட்டேன். ரெய்டுகள் இருந்து தன்னை காப்பாத்திக்க அதிமுகவை அடை வச்சுட்டார். திராவிடம்னா என்னன்னு கேட்டப்போ அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொன்ன அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைமை பொறுப்பில் இருக்கிறார். இன்றைக்கு அவர் திராவிடம்னா என்ன தெரியாம அதிமுகவுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறார். அதான் வெட்கக்கேடு. அதிமுக தொடங்கினப்போ தன்னுடைய கொள்கை அண்ணாயிசம்னு சொன்னாங்க. அதை இப்ப பழனிசாமி அவர்கள் அடிமையிசம்னு மாத்தி அமித்ஷாவே சரணம்னு மொத்தமா சரண்டர் ஆகிட்டார். முழுசா நடந்த பிறகு முக்காடு எதுக்குன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி நேற்று டெல்லியில கார் மாறி மாறி போன பழனிசாமியை பார்த்து இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க தெரியுமா? காலிலே விழுந்த பிறகு முகத்தை மூட கர்ச்சீஃப் எதுக்குன்னு தான் எல்லோரும் கேட்கிறாங்க. இதுல அவருடைய திறந்தாழ்ந்த பேச்சுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணுமா? தேவையில்லைதான். ஆனா மக்களாட்சியில மக்களுக்கு மதிப்பளிச்சு பதிலளிக்க வேண்டிய பொறுப்பு கடமையும் நமக்கு இருக்கு. அதை வெறும் சொல்லால அல்ல, செயல்களாலும் திட்டங்களாலும் பதில் சொல்லிட்டு இருக்கிறோம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், விடியல் பயண திட்டம், காலை உணவு திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம், மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம், நம்மை காக்க 48, ஊட்டச்சத்தை உறுதி செய், தோழி விடுது, கலைஞர் கனவு இல்லம்,
உங்களுடன் ஸ்டாலின், நலங்காக்கும் ஸ்டாலின், தாயுமானவர் திட்டம், அன்பு கரங்கள்னு லிஸ்ட் பெருசா இருக்கு. என்னுடைய பலன்களை பத்தி நான் சொல்றதை விட இந்த பயன்களை பத்தி நான் சொல்றதை விட கோடிக்கணக்கான மக்களை தினமும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, ஒன்றிய பாஜக அரசோட மக்கள் விரோத செயல்பாடு அனைத்தையும் துணிச்சலா நேருக்கு நேர் ஏத்துக்கிட்டு இருக்கிறோம். தொகுதி மறைவரன்னு சொன்ன உடனே அதை எதிர்த்து நிற்கிறோம். கவர்னரை வச்சு நம்மை முடக்க நினைச்சா சட்ட ரீதியா அதை எதிர்த்து நிற்கிறோம். முக்கியமா மாநிலங்கள் தான் வலிமையான நாட்டுக்கு அடித்தல் என்பதை அழுத்த நிறுத்தமா சொல்ல மத்திய அரசு இல்ல, ஒன்றிய அரசுன்னு அழுத்தி சொல்றோம். இப்படி போராடி போராடி தமிழர்களை, தமிழ்நாட்டை தலை நிமிர்த்துகிறோம். இப்படி தலை நிமிர்ந்து தமிழ்நாட்டை ஒரு நாளும் தலைகுனிய விட மாட்டோம். அதனால்தான் சொல்றேன், பேரறிஞர் அண்ணாவுடைய கொள்கை பட்டாளமே, தலைவர் கலைஞருடைய உயிரினும் உயிரான உடன்பிறப்புகளே, தனி நபர்கள் தோன்றுவார்கள், மறைவார்கள், கட்சிகள் வரும் போகும். ஆனா தமிழ்நாட்டினுடைய தனிப்பெருமை நிரந்தரமானது. தமிழ் மொழியுடைய சீரழிமை நிரந்தரமானது. நம்முடைய மக்களுடைய உரிமை காக்கப்படணும். இந்த தமிழ் மண் தான் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துச்சு. இந்த மண்ணை காக்கிற பொறுப்பு, கடமை நமக்குத்தான் இருக்கு. டெல்லி நம்ம மேல எப்படியெல்லாம் ஆதிக்கம் செலுத்துறாங்க, ஒன்றா ரெண்டா? இந்தி மொழியை திணிக்கிறாங்க. நம் மாணவர்களை பலி வாங்கக்கூடிய நீட் தேர்விலிருந்து விலக்கு தர மறுக்கிறாங்க. நம்ம பசங்க படிக்கிறதுக்கான கல்வி நிதியை கூட விடுவிக்க மறுக்கிறாங்க. கீழடையின் தொன்மையை மறைக்கிறாங்க. வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்ற பெயர்ல நம்மோட வாக்குரிமையை பறிக்கிறாங்க. ஆனால் அன்னாலும் சரி, இன்னாலும் சரி, என்னாலுமே அடக்கு முறைக்கு இங்கே நோ என்ட்ரி தான். ஆதிக்கத்துக்கு இங்கே நோ என்ட்ரி தான். திணிப்புக்கு இங்கே நோ என்ட்ரி தான். மொத்தத்தில் இங்க பாஜகவுக்கு நோ என்ட்ரி தான். இது பெரியார், அண்ணா, கலைஞர் செதுக்கின தமிழ்நாடு. 3 முறை ஒன்றியத்தை தொடர்ந்து ஆட்சி அமைச்சோம். தமிழ்நாட்டில் மட்டும் உங்களுடைய மோடி மஸ்தான் மேல பலிக்கலையே. இன்னுமா எங்களை பத்தி உங்களுக்கு தெரியல? இங்க இருக்கவங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த 30 விழாவை டிவியில, சோசியல் மீடியால பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும், குறிப்பா இளைஞர்களுக்கு சொல்றேன், தலைமுறை தலைமுறையா நாம போராடி எத்தனையோ பேர் உயிர் தியாகம் செஞ்சு பெற்று தந்த உரிமைகள் எல்லாம் நம் முன்னாடியே பறிபோக அனுமதிக்கலாமா? பாஜகவை பேர் நாம தடுத்து நிறுத்தலனா அடுத்த மாநிலங்களே இருக்கக்கூடாது என்பதை நோக்கித்தான் நகருவாங்க. ஏற்கனவே காஷ்மீர் அதுல ட்ரையலை பார்த்துட்டாங்க. எப்படி இந்தி மட்டுமே ஆட்சி மொழின்னு ஒரு நிலை உருவானப்போ தமிழ்நாடு போராடி மொழி போர் நடத்தி ஒட்டுமொத்த இந்தியாவை காப்பாத்திச்சோ, அதே மாதிரி இப்போ ஒரு உரிமை போரை நடத்தி நாட்டை காப்பாற்ற வேண்டிய வரலாற்று கடமை நமக்கு இருக்கு. நாம இதை செய்யலன்னா நம்ம குழந்தைகளுடைய எதிர்காலம் என்ன ஆகும்? இதுக்கு போராடவில்லை என்று சொன்னால் எதற்கு போராடுவது? இதுதான் முக்கியம். இந்த போராட்டத்தில் முன்கள வீரனா உங்க கூட 23 வயசுல எமர்ஜென்சி எடுத்து ஜெயிலுக்கு போன இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்க. இந்த மேடையில் என்று உறுதியோடு சொல்றேன், நம்ம தாய்மார்கள், சகோதரிகள், உழவர்கள், இளைஞர்கள், உழைப்பாளர்கள் எல்லோரும் நல்லனையும் காக்க தொடர்ந்து உழைப்பேன். தமிழ்நாட்டுடைய ஒவ்வொரு குடும்பத்துக்கும், ஒவ்வொரு மாவட்டத்துக்கு தேவையானதை தொடர்ந்து பார்த்து செஞ்சு கொடுப்பேன். நமக்கு துணையா பெரியார், அண்ணா, கலைஞர் அவர்கள் விதத்தை உணர்வு நம்மிடத்தில் இருக்கு.
8 கோடி தமிழ் மக்களோட ஆற்றலும் ஆதரவும் நமக்கு பக்கபலமாக இருக்கு. இதே உறுதியோடு போராடுவோம். இப்ப நாம முன்னெடுக்கிற போராட்டம் ஒரு கட்சிக்கான போராட்டமோ, முதலமைச்சர் பொறுப்புக்கான போராட்டமோ, ஆட்சி அதிகாரத்திற்கான போராட்டமோ இல்ல. தமிழ்நாட்டு மக்களுக்கான போராட்டம், தமிழ்நாட்டுக்கான போராட்டம். இதுக்கு தமிழ்நாடு முழுக்க ஓரணையில் திரளணும். இந்த கரூர் மண்ணில் நின்று தந்தை பெரியார் பிறந்த நாள்ல உறக்க சொல்வோம், தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன். டெல்லிக்கு கேட்கிற மாதிரி எல்லாரும் சேர்ந்து சொல்லணும். தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன், தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன், தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும், தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். விடைபெறுவதற்கு முன்னாடி உங்கள் அத்தனை பேருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருக்கீங்க. உடன்பிறப்புக்கு எல்லோரும் ஊருக்கு திரும்புகிற நேரத்தில் பத்திரமாக நீங்கள் வீட்டுக்கு திரும்பணும். அதிக பயணங்கள் வேண்டாம், பத்திரமாக வீட்டுக்கு போங்க. நன்றி, நன்றி, வணக்கம். இன்னொரு அறிவிப்பு. இங்கே விருது பெற்றிருக்கக்கூடிய தங்கை கனிமொழி அவர்கள், அவருக்கு தலைமை கழகத்தின் சார்பில் 3 லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்பட்டது. ஆனால் அந்த நிதியை அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வளர்ச்சி நிதிக்காக பயன்படுத்த என்று சொல்லி திருப்பி தந்து விட்டார். அதேபோல் சோமா ராமச்சந்திரன் அவர்களும் 100 வயதை கடந்திருக்கக்கூடிய அந்த பெரியவர், அவரும் அந்த 3 லட்சம் ரூபாயை கழக வளர்ச்சி நிதியை சேர்த்துக் கொள்கின்ற தந்து விட்டார்கள் என்ற அந்த செய்தியும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி, வணக்கம். தலைவர் அவர்களே, முதல் பொருளாளர் அவர்களே, முதன்மை செயலாளர் அவர்களே, துணை பொதுச் செயலாளர்களே, இங்கே கழகத்திற்காக பணியாற்றி விருது பெற்ற விருதாளர்களே, இந்த நிகழ்ச்சியை மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்து இங்கே நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட கழக செயலாளர் அருமை சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்களே, எங்களுடைய முன்னோடிகள் விருது பெறுகிறார்கள். எங்களோடு பணியாற்றுகிற ஒன்றிய நகர கழக செயலாளர்கள், பேரூர் செயலாளர்கள் விருது பெறுகிறார்கள். இவர்களை இருந்து பாராட்டுவதை விட இந்த மழை என்ன வந்தாலும் என்ன செய்யும்? நாங்கள் கழக தோழர்கள், கழக செயல் வீரர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுப்போம் என்று பெருந்திரளாக குழுமி இருக்கிற கழகத்தின் செயல் வீரர்களே, உங்கள் அனைவருக்கும் தலைமை கழகத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். ஜனம் பசியாரும் பிள்ளைங்க மனசுல நம்பிக்கை வீசுற அம்மாங்க கண்ணுல உலகத்தை உழைக்கிற உழவங்க சிரிப்புல மனசுக்கு கை. எனது பெயர் உத்தமன்.
நீலகிரி மாவட்டம் கூடலூர் ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளராக இருக்கிறேன். இன்று கரூரிலே மாண்புக்குரிய தமிழகத்தினுடைய முதல்வர் தளபதியார் தலைமையில் முப்பெரும் விழா மாநாடானது மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது. கொட்டுகின்ற மழையையும் பொருட்படுத்தாமல் லட்ச தொண்டர்கள் முப்பெரும் விழா நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு நிகழ்ச்சியில் விருதுகளை வழங்கக்கூடியவர்களுக்கு தளபதியார் பொற்கரங்களால் விருதுகள் வழங்கப்பட்டது. விருதுகள் வழங்கிய சிறப்பித்த தளபதியார் அவர்களுக்கும் இந்த முப்பெரும் விழாவை மிக சிறப்பாக நடத்தியிருக்கக்கூடிய மாண்புக்குரிய முன்னாள் அமைச்சர் மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிகுந்த செயலாளர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் மற்றும் இந்த ஏற்பாடுகளை செய்து மிக சிறப்பான முறையிலே தளபதியார் அவர்களே சொன்னார், முப்பெரும் விழா எத்தனையோ முப்பெரும் விழாக்கள் நடைபெற்றிருக்கிறது. ஆனால் இங்கு நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த முப்பெரும் விழாவை போன்று ஒரு முப்பெரும் விழாவை நான் கண்டதில்லை என்று தளபதி அவர்களே இந்த முப்பெரும் விழாவிற்கு பெருமை சேர்க்கக்கூடிய விதத்திலே இந்த முப்பெரும் விழாவில் லட்ச தொண்டர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிறார்கள். எப்படி கொட்டுகின்ற மலையில் திராவிட முன்னேற்ற கழகம் தோற்றுவிக்கப்பட்டதோ அதே போன்று கொட்டுகின்ற மலையில் இந்த முப்பெரும் விழாவானது மிக சிறப்பான முறையிலே எழுச்சியோடும் மிக பிரம்மாண்டமான முறையிலே இந்த முப்பெரும் விழா நிகழ்ச்சியானது நடந்து இருக்கிறது. அதற்கு கூடலூர் ஒன்றிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் நீலகிரி மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிகுந்த செயலாளர் அண்ணன் KM ராஜு அவர்கள் சார்பாகவும் நன்றி கடந்த வணக்கத்தினை தமிழக முதல்வர் மாண்புக்குரிய அண்ணன் தளபதியார் அவர்களுக்கும் இந்த மாபெரும் ஏற்பாடை செய்த மாண்புக்குரிய முன்னாள் அமைச்சர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இங்கே 1 லட்சம் இருக்கைகள் போடப்பட்டது. அந்த 1 லட்சம் இருக்கைகளும் அப்படியே இருக்குது. ஒரு இருக்கை கூட டேமேஜ் ஆகலை, ஒரு இருக்கை கூட மிஸ் ஆகலை, அப்படியே இருக்குது, சேதம் ஆகலை, எல்லாமே அப்படியே இருக்குது. அதுதான் ஒரு சரியான தலைவனோட கீழே வந்திருக்கிற இந்த தொண்டர்களுக்கும் தற்குறிகள் உள்ள வித்தியாசம். வணக்கம், நாங்கள் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதியிலேருந்து வரோம். நான் ராஜபாளையம் நகர இளைஞர் அணி துணை அமைப்பாளராக இருக்கேன். முப்பெரும் விழாக்காண்டி காலையில் நாங்கள் கிளம்பி வந்திருந்தோம். சதீஷ்குமார் நான். இந்த முப்பெரும் விழாவில் தளபதியார் சொன்ன மாதிரி எதிரிகள் யாராக இருந்தாலும் 2026 நாங்கள் முற்றுமை வெல்வோம், வென்று காட்டுவோம் என்று சூளுரை உரைக்கிறோம். ஆனால் நாங்கள் வேலூர் மாவட்டம் பேரணம்பேட்டு மேற்கு ஒன்றிய இளைஞர் அணி சார்பாக வந்திருக்கோம். எங்களை துணை அமைப்பாளர்கள், நான் அமைப்பாளர், துணை அமைப்பாளர்கள். இங்கே இருக்கிற கூட்டத்தை பார்க்கும்போது 2026 திராவிட மாடல் அரசு 2வது முறையாக கண்டிப்பாக ஆட்சி அமைக்கான்றதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. 234 தொகுதியில் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளை கண்டிப்பாக திமுக வெல்லும். அதுக்கு இந்த கூட்டமே சாட்சி. இப்போ யாரோ புதுசாக ஆரம்பிக்கிறவங்கெல்லாம் கூட்டத்தை சேர்த்துட்டு நாங்கள் வந்துடுவோம்னு சொல்கிறாங்க. அது கண்டிப்பாக நடக்காது. இது 75 ஆண்டு வரலாறு இயக்கம். கண்டிப்பாக எங்களுடைய இயக்கம்தான் ஆட்சிக்கு வரும். முப்பெரும் விழாவை பற்றி சொன்னோன்னா, இந்திய தேசத்திலேயே 2 கட்சிகள் தான் சித்தாந்தத்தை கொண்டு இருக்குது. அந்த ரெண்டு கட்சிக்கு மத்திய தான் இன்றைக்கி பிரச்சனையாக இருக்குது. ஒன்று சனாதனத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கிற பிஜேபிக்கும் திராவிட சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கிற டிஎம்கேக்கும் தான் மட்டும் பிரச்சனை. அதனால தான் அவங்க எங்களை அட்டாக் பண்ணால் நாங்கள் அவங்கள அடிக்கிறோம். வேறு யாரும் எங்களை அடிக்க தகுதியானவங்க இல்லை, வேறு யாரும் நாங்கள் கண்டுக்கவும் போகிறதில்ல. அட் த சேம் டைம் இது மாதிரி என்றைக்குமே ஒரு சின்ன ஒரு 2 வீலரில் ஒரு வார்த்தையை பார்த்தேன். ஒரு செந்தில் பாலாஜி அண்ணனுடைய ஒரு கோட்ஸ் பார்த்தேன். மை ஸ்டெப் நெவர் ஃபெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 வீலரில் 3 2 வீலரில் இன்றைக்கி பார்த்துருந்தோம். அது மாதிரி அதே மாதிரி என்ன மழை எதுவும் இடையூறாக இருந்ததை கூட இங்கே வந்துருந்த ஜனங்க ஒரு 30% ஜனங்க தான். நாங்கள் ஒரு 100 பேர் வந்திருக்கோம். ஆனால் எங்களால் இங்கே ஒரு 45-50 பேர் தான் உள்ளே வர முடிஞ்சுது. மீதெல்லாம் 8-9 கிலோமீட்டர் நாங்கள் நடந்து வந்ததுனால எங்களால் வர முடிஞ்சுது. இன்னும் மீதி பேர் மழையினால் தயக்கப்பட்டவங்களாம் அங்கே நின்று இன்னும் 8-9 கிலோமீட்டருக்கு மேலே கூட்டம், வேன் எல்லாமே கூட்டமாக இருக்குது. எங்கள் வண்டி 7 வண்டியில் எங்கள் நம்ம 4 வண்டி மட்டும் தான் உள்ளே வந்துச்சு. கார் மட்டும் தான் உள்ளே வந்து, வேனெல்லாம் வெளியே நின்று போச்சு. எப்போவுமே நாங்கள் கொண்ட கொள்கையில் ரொம்ப பிடிப்பாக திராவிட சித்தாந்த ஈர்ப்போடு நிற்கிற செந்தில் பாலாஜி இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்த முத்தமிழ் எங்களுடைய தளபதி அவர்களுக்கும் அதை வென்று காட்டிய அண்ணனுக்கும் ரொம்ப வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். அதே மாதிரி எந்த விதமான பணியை கொடுத்தாலும் அதில் தனக்கான தனித்துவ முத்திரை படைக்கிறவர் அவர். அதை மீண்டும் ஒரு முறை நிரூபிச்சிருக்காரு. என்றைக்கும் இது மாதிரி ஒரு படை தலைவர்கள் இருக்கிறவங்க எங்கள் தளபதி எவனாலையும் அசைக்க முடியாது.
அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் டீட்டா சரவணன். நான் வேலூர் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளராக உள்ளேன். மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு என்று தமிழனுக்கு தன்மானமும் இனமானமும் என்று எடுத்துரைத்த தந்தை பெரியார் அவர்களின் 147வது பிறந்த நாளான இன்று நம்முடைய கழக முப்பெரும் விழா கொட்டும் மழையிலும் மக்கள் முதல்வர் தளபதியார் அவர்களின் தலைமையிலே சீரும் சிறப்புமாக நடைபெற்றது. கழக இளைஞரணி செயலாளர், இந்தியாவின் இரும்பு மனிதர், குறிஞ்சி இல்லத்தின் நாயகர், அன்பானவர், பண்பானவர், அறிவானவர், ஆற்றல் மிக்கவர். அவர்தான் நம்முடைய உதய சூரியன் தான், இளம் சூரியன். நம்முடைய கழக தமிழின இளம் தலைவர் அண்ணன் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வணங்கி இன்று இந்த கரூர் மாவட்டத்திலே மிக வரலாற்று சிறப்புமிக்க ஒரு முப்பெரும் விழா நடைபெற்றது. மக்களுக்கான முதல்வர் தளபதியார் அவர்கள் எழுச்சிமிகு ஒரு உணர்ச்சிமிகு உரையாற்றினார்கள். பாசிச பாரதிய ஜனதா மோடிக்கு அடிக்கல் நாட்டு விழா இங்கு கரூர் மாவட்டத்திலே சூளுரை உரைத்தார்கள். முரசொலியில் நெஞ்சுக்கு நீதியிலே மக்கள் முதல்வர் தளபதியார் அவர்கள் சொன்னார்கள், திராவிடம் என்பது அலங்கார விளக்காக மட்டுமல்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இருளை போக்குகிற ஒளி கதிராக விளங்கும் என்று சொன்னார்கள். மக்கள் முதல்வர் தளபதி அவர்களே, தமிழகத்தில் இருக்கிற இருளை மட்டுமல்லாமல், இந்தியா மட்டுமல்லாமல், உலகம் மட்டுமல்லாமல் எங்களுடைய துணை முதல்வர் இளம் தலைவர் சின்னவர் அவர்கள் இந்த திராவிட சித்தாந்தத்தையும் கோட்பாடுகளையும் கொள்கைகளையும் இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் எடுத்துச் செல்ல இருக்கின்றார். நாளைய தமிழகம் சின்னவர் வழியிலே வருகின்ற 2026 மாபெரும் சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளிலும் அண்ணன் சின்னவர் துணை முதல்வர் அவர்களின் வழியிலே மாபெரும் சரித்திரத்தை படைப்போம். பாசிச மோடி மற்றும் அவர்களின் கைக்கூலியாக இருக்கக்கூடிய எடப்பாடியை வீட்டுக்கு அனுப்புவோம் என்று இன்று தந்தை பெரியார் அவர்களின் பிறந்தநாளில் சூளுரை ஏற்போம். நன்றி, வணக்கம். சென்னை தெற்கு மாவட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 2025ஆம் ஆண்டுடைய இந்த ஆண்டுடைய முப்பெரும் விழா இன்றைக்கு கரூர் மாவட்டத்தில் மிகுந்த பிரம்மாண்டத்துடன் இந்திய நாடே திரும்பி பார்க்கின்ற வகையில் இன்றைக்கு சிறப்பாக நடைபெற்று இருக்கிறது. இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இந்திய ஒன்றியமே திரும்பி பார்க்கின்ற ஒரு எழுச்சிமிகு ஒரு உரையை இன்றைக்கு விடுத்திருக்கிறார். நாங்கள் யாருக்கும் தலை குடிய மாட்டோம் என்று இந்திய நாட்டை பாதுகாக்கின்ற ஒரு மகத்தான ஒரு குரலை இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் எடுத்துக் கொண்டிருக்கிறார். அவரது வழியிலே 2026 234 தொகுதியும் வெல்லுகிற மகத்தான பணியினை மேற்கொண்டு இந்த நாளிலிருந்து உறுதியேற்கிற சபதத்தை ஒட்டுமொத்த திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று உரையிட்டிருக்கிறார். அவர் வழியில், கழகத் தலைவர் வழியில் பயணிப்போம், உழைப்போம். பல்லடம் கிழக்கு ஒன்றிய மத்திய மாவட்ட பொறுப்புலேருந்து வர்றோம். நான் நெசவாளர் அணி, மாணவர் அணி, இளைஞரணி துணை அமைப்பாளர்லாம் வந்துக்கிறாங்க. இந்த கரூர் மீட்டிங் வந்து சிறப்பாக செந்தில் பாலாஜி சிறப்பாக செயல்பட்டுருக்கா. அப்படி அவரை கரூரில் அடிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. மாண்புமிகு முதலமைச்சர் வந்து சிறப்பாக இந்த மாநாடை சிறப்பாக செயல்பட்டுருக்கா. அப்படி சூப்பராக இந்த நிகழ்ச்சி பிரம்மாண்டமாக பண்ணிக்கிறாங்க. செந்தில் பாலாஜி சிறப்பாக இதை ஆர்கனைஸ் பண்ணிக்கிறா. அப்படி எங்களோட வாகனமே பார்த்தீங்கன்னா இப்போது 3 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்குது. 3 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்தாலும் நாங்கள் நடந்து வந்து இந்த முப்பெரும் விழாவில் கலந்துட்டு இவ்வளோ நேரம் இந்த விழாவை முடிச்சுட்டு தான் நாங்கள் வந்து இப்போ திரும்பி போகிறோங்க. அவ்வளோ ஒரு நல்ல சிறப்பான ஒரு ஏற்பாடு, நல்ல ஒரு சிறப்பான ஒரு நல்ல ஒரு 2026 ஒரு சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு நல்ல ஒரு திருப்பத்தை தரும் என்று நாங்கள் கருதுகிறோம். நாங்கள் திருப்பூர் மத்திய மாவட்டம் பல்லடம் கிழக்கொண்டியிலிருந்து வரோங்க. எங்கள் ஒன்றிய செயலாளர் பல்லடம் கிழக்கொண்டிய திமுக செயலாளர் நான் சோமசுந்தரம் அவர்கள் எங்களுக்கு வந்து மாநாட்டவருக்கு பெரிய உதவி புரிஞ்சார். இந்த மாநாட்டுக்கு வந்தோம். வருண பகவானே சிறப்பாக வரவேற்பு கொடுத்து இந்த மாநாட்டை சிறப்பாக நடத்தி கொடுத்துருக்குறாங்க. ஒரு சேர் உடையில் எதுவும் நடக்கலை. சிறந்த ஒரு 75 ஆண்டு கால கட்சிக்கு உண்டான மாநாடு இந்த மாநாடு. அதுக்குண்டான உதாரணம் நீங்கள் உள்ளே பார்க்கலாம். எந்த ஒரு எதுவும் நடக்கலை, மக்களுக்கு தொந்தரவு இல்லை, திறம்பட நடத்தியிருக்கிறாங்க. இதை மிகவும் சிறப்பாக ஏற்பாடு செய்த கோவை மேற்கு மண்டல பொறுப்பாளர் செந்தில் பாலாஜி அண்ணன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் பல்லட கிழக்கொன்றிய திமுக சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றிங்க. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகரம் மாவட்ட நெசவாணி அமைப்பாளர் வா விஜயகுமார். தலைவருடைய ஆணைக்கு இணங்க வேலூர் மாவட்டத்திலிருந்து நாங்கள் எங்களுடைய மாவட்ட செயலர் ஏபி நந்தகுமார் அவர்கள் ஏற்பாட்டின் பேரில் நாங்கள் வந்து இங்கே வந்தோம். சிறப்பான முறையில் இந்த மாநாடு சாட்சி
எந்த அணில் குஞ்சுகள் வந்தாலும் எங்களை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் 2026 236 தொகுதிகளும் வெற்றி பெறும். சின்னவர் உடைய வேண்டுகோள், எங்கள் ஆட்சி தொடரும் தொடரும் தொடரும். நன்றி, வணக்கம். சேலம் கிழக்கு மாவட்டம் ஆத்தூர் மேற்கு ஒன்றியத்திலிருந்து வந்திருக்கேன். என் பேர் சசிகுமார். இந்த தடவை வந்து தளபதியானுடைய ஆட்சியின் சாதனைகள் நிறைய மக்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக செஞ்சுருக்காரு. சொன்னதை விட சொல்லாத திட்டங்களை அதிகமாக மக்களுக்கு செஞ்சுருக்காரு. அதனால் வந்து பெண்கள், மாணவர்கள், இளைஞர் என அனைத்து தரப்பு மக்களும் அருமையாக இந்த ஆட்சி சீரும் சிறப்புமாக இருக்குதுங்கிறாங்க. அதனால் வந்து வரும் 2026 தேர்தலில் 200 தொகுதி தலைவர் சொல்லியிருக்காரு. ஆனால் 234 தொகுதியிலையும் திமுக தான் ஜெயிக்குங்கிறது எங்களுடைய கணிப்பு. அதை முன்னோக்கி தான் நாங்கள் வந்து எங்களுடைய வேலைப்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இதில் வந்து எந்த பாகுபாடும் இல்லை. 234க்கு 234 ஜெயிப்போம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாதுங்கிறது எங்களுடைய நம்பிக்கை. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் கடலூர் மேற்கு மாவட்டம் விருதாசலம் நகரத்திலே வந்துட்டுருக்கோம். எங்களுடைய அமைச்சர் மாண்புமிகு சிவ கணேசன் அவர்கள், நான் தொழிலாளருடைய மாவட்ட அமைப்பாளர் இருக்கிறேன். இங்கே திரு ஆட்டோ பாண்டியன் அவர்கள் மாவட்ட பிரதிநிதியாக இருக்கிறார். பரமசிவம் எல்லாம் ஒரே ஊரில் நாங்கள் விருதாசலத்துக்கு வந்துட்டுருக்கோம். இங்கே எங்களுடைய மாமனார் திரு மருதூர் ராமலிங்கம் அவர்களுக்கு பேராசிரியர் விருது கொடுத்த மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு எங்கள் சார்பாக நாங்கள் அவர்களுக்கு முதல்வருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த முப்பெரு விழா இதனால் வரையிலும் இப்பேற்பட்ட முப்பெரு விழா நடந்ததில்லை. ஆனால் இப்போது இந்த அடவிடாத பெய்த மழையிலும் தொண்டர்கள் மத்தியில் மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய சீரிய பேச்சியின் மக்கள் அனைவரும் இந்த மழையை கூட பார்க்காம ஆங்காங்கே கூட்டமாக இருந்து பேச்சை கேட்டாங்க. இருந்தும் வருகின்ற 2026 ஆண்டில் நடக்க இருக்கும் பொது தேர்தலில் 200 தொகுதிக்கும் மேல் வென்று புதிய வரலாறு படைப்பார் என்று இந்த முப்பெரு விழாவே அதுக்கு சாட்சியாக அமைந்துள்ளது. மேலும் இந்த மழையிலும் பெண்களுடைய கூட்டம், மகளிருடைய கூட்டம் மிக அதிகமாக வந்து இதில் கலந்து கொண்டாங்க. எனவே மற்ற எந்த எதிர்க்கட்சிகளும் சொல்லும் பொய் புரட்டலுக்கும் ஆளாகாமல் தமிழக மக்கள் அனைவரும் தளபதி பக்கமே இருக்கிறார்கள் என்பதற்கு இந்த முப்பெரு விழாவே சாட்சியாக அமைந்துள்ளது. நன்றி, வணக்கம். சேலம் மாவட்டம் ஐயத்தேவன் வடக்கு ஒன்றிய கிளை செயலாளர். தளபதியார் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நாங்கள் எங்கள் பஸ்ஸிலேயே எங்களை யாரும் கூட்டிகிட்டு வரவில்லை. நாங்கள் எங்கள் சொந்த காசியில் நாங்கள் பஸ்ஸில் இங்கே கரூர் வந்து இந்த கூட்டத்தை கண்டுகளித்து போகிறோம். 200 தொகுதி அவருக்கு 200 தொகுதிக்கு மேலே வெற்றி பெறுவோம். திருப்பூர்லேருந்து வரேங்கண்ணா. திருப்பூர் மாவட்டங்கண்ணா. BLA 2ங்க, திருப்பூர் தெற்கு. நாங்கள் எதிர்பார்த்ததை விட வந்துங்க தளபதியோட ஆட்சியில் வந்து நிறைய நலத்திட்டங்கள் கொடுக்குறாரு. அதனால் வந்து பெண்கள் வந்து முக்கியமாக வந்து தளபதியோட ஆட்சி தான் வந்து 2026 வந்து நிரந்தரமாக வந்து தளபதி தான் ஆளணுங்கிறது வந்து நம்மளுடைய தேர்தலில் வந்து அந்த ஓட்டு மூலிமா நம்ம கண்டிப்பாக வர்ற வெற்றி வந்து இந்த உலகமே திரும்பி பார்க்குற மாதிரி இருக்குங்க. தளபதியோட 2026 தமிழ்நாட்டினுடைய வெற்றி இந்த உலகத்திலேயே எந்த கழகமும் பெற்றிடாத வெற்றி வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி வந்து பொதுமக்களால் வந்து வாக்களித்து பெரும்பான்மையான வந்து அதிக இடங்களில் ஜெயிச்சுங்க. கழகத்தோட நிரந்தர ஆட்சி வந்து என்றைக்குமே தமிழ்நாட்டில் நிலைச்சு நிற்குங்கிறதுக்கு இந்த முப்பெரும் விழா வந்து மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குதுங்க. உழைச்சிட்டு இருக்கிறோம். காலையிலேருந்து வந்த கூட்டம் ஒரு கூட்டம் கூட குறையல. இந்த கொட்டு மலையிலையும் இவ்வளோ தூரம் நின்று நாங்கள் கட்சிக்காக உழைப்போம். 2026 சரித்திரம் படைப்போம். வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு. திமுக வெல்லும். திமுகவை தலைகுனிய விட மாட்டோம். தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டோம். என்றும் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக உறுதுணையாக இருப்போம். நன்றி. மதுரை புறநகர் வடக்கு மாவட்டம். மாவட்ட செயலாளர் வந்து திரு வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி அவர்கள் மாவட்டம். அவரோட கட்டளை கீழே நாங்கள் எப்போயுமே தொடர்ந்து செயல்பட்டுகிட்டே இருக்கோம். அதே மாதிரி இங்கே கரூரில் வந்து செந்தில் பாலாஜி அண்ணன் நடத்துகிறது எழுச்சிமிகு பொதுக்கூட்டமாக இருக்குது. இது 30 விழா கூட்டம் இல்லை, இது மாபெரும் எழுச்சி மாநாடு. இது கண்டிப்பாக வந்து எப்போயுமே திருச்சியிலேயும் திருப்பு முனையாக இருக்கும், கரூர்லேயும் திருப்பு முனையாக இருக்கும்.
இந்த இதில் 2026 எலெக்ஷனில். அதே மாதிரி இந்த டிவிக்கேன்னு சொல்லி தவிக்கிட்டே திரியிறாங்க. எல்லா சேரும் உடஞ்சி போய் கிடக்குது அவங்க மாநாட்டில். ஏதாவது ஒரு சேர் உடஞ்சிருக்கான்னு மட்டும் பாருங்கள். இவ்வளோ பெரிய மலையிலையும் ஒரு தொண்டர்கள் கூட வெளியேறல. தலைவர் பேசுகிற வரைக்கும் நிற்கிறாங்க. இதுதான் வந்து கொள்கைக்கும் சும்மா வந்து டான்ஸ் ஆடுற த்ரிஷா வச்சு டான்ஸ் ஆடுறதுக்கு வர்ற கூட்டத்துக்கும் இருக்க வித்தியாசம். தமிழ்நாடு என்றுமே போராடும். தமிழ்நாடு வெல்லும். தமிழ்நாடு போராடுறதுக்கு திமுக தான் என்றைக்குமே நிற்கும். அதிமுகவோ எடப்பாடியோலாம் நிற்க மாட்டாங்க. அவங்க பூரா வந்து காவி வேட்டிக்குள்ளே ஒளிஞ்சிருக்கிற கயவர்கள் தான். கலைஞர் சொன்ன மாதிரி தமிழ்நாடு வெல்லும். நான் அரியலூர் மாவட்ட வழக்கறிஞர் துணை அமைப்பாளர் மு. சூர்யா. மாண்புமிகு தமிழ்நாடு போக்குவரத்துறை மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சாஸ்திரி சிவசங்கர் அவர்களின் தலைமையில் இந்த முப்பெரும் விழாவில் கலந்து கொண்டதற்கு பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இது முப்பெரும் விழா அல்ல, இது அடுத்த 2026 தேர்தலுக்கான ஒரு முன்னோட்டமான இந்த முப்பெரும் விழாவை மாநாடு போல் நடத்திய அண்ணன் குங்குமண்ட தளபதி செந்தில் பாலாஜி அவர்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டு, தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். அரியலூர் மாவட்டம் அரியலூர் தெற்கு ஒன்றிய ஓரியூர் கிராமம். என் பேர் சுரேஷ். இன்றைக்கி கொட்டுமலையிலையும் தமிழ்நாடு உலகம் போற்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்திக்க கொட்டுமலையில் சந்தித்து விட்டோம். தமிழ்நாட்டில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்த ஒரு முதல்வர் நேற்று இன்றும் ஒரு அறிவிப்பு கொடுத்தார். அதில் குழந்தை தந்தை இருந்தவர்களுக்கு 18 வயது வரை 2000 ரூபாய் ஊக்கத்தொகை கொடுக்கிறார். அதனால் நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். அரியலூர் மாவட்ட சார்பாக முப்பெரும் விழாவில் கலந்து கொண்டதற்கு பெருமை அடைகிறோம். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் சென்னை கிழக்கு மாவட்டம் அம்பத்தூர் வடக்கு பகுதி சார்பாக எங்கள் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் மரியாதைக்குரிய அமைச்சர் PK சேகர் பாபு அவர்களின் ஆலோசனைப்படியும் அம்பத்தூர் வடக்கு பகுதி செயலாளர் எங்கள் அன்பிற்குரிய அண்ணன் திரு ஜோசப் சாமுவேல் MLA அவர்களின் ஆலோசனைப்படியும் 85வது வட்டக்கழக செயலர் அண்ணன் திரு தா கண்ணபிரான் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் சென்னையில் இருந்து எவ்வளவு தூரம் இருந்தாலும் பரவாயில்லை என்று கரூரில் நடக்கும் முப்பெரும் விழாவிற்கு கலந்து கொண்டே தீர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் நம் கழக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவரை காண இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் காண நாங்கள் மழை வந்தாலும் பரவாயில்லை என்று அடிக்கும் மழையிலும் தலைவர் அவர்களையும் முதல்வர் அவர்களையும் துணை முதல்வர் அவர்களையும் சந்திக்க வந்திருக்கிறோம். கரூரில் நடக்கும் முப்பெரும் விழா வெற்றி வெற்றி வெற்றி. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி சட்டமன்ற தொகுதி வாசலி ராஜேந்திரன் மாவட்ட பிரதிநிதி. மிகச்சிறந்த ஏற்பாடு. நமது கழக தலைவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் குறிப்பிட்டது போல இதுவரை நடந்த முப்பெரும் விழாக்களிலேயே இவ்வளவு பெரிய விழா எங்கும் நடைபெறவில்லை. அவ்வளவு மிக சிறப்பான ஏற்பாடு. இந்த ஏற்பாட்டை பார்க்கறதுக்காகவே தமிழ்நாடு முழுவதும் கழக தோழர்கள் மாபெரும் படையெடுத்து வந்திருக்காங்க. இயற்கை இவ்வளவு இடர்பாடு செஞ்சாங்க கூட பல்வேறு சங்கடங்களுக்கு இடையில 5 கிலோமீட்டர் நடந்து வர்றாங்க. வண்டி வாகனத்தை நிப்பாட்டிட்டு டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு. உங்களுக்கு எல்லாம் காலையில் வர வந்துட்டாங்க. இப்போதான் மழை வந்திருக்கு. உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்பாடு, மிகச்சிறந்த உரை. இன்னும் இந்த கொட்டு மழையிலும் தலைவருடைய உரையை கேட்பதற்காக ஆயிரக்கணக்கான மக்கள் இன்னும் காத்திருக்கின்றார்கள், கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த மாநாடு நிச்சயமாக இந்த கழகத்திற்கு மிகப்பெரிய உந்து சக்தியாக, ஊக்க சக்தியாக இருக்கும். சிறப்பான ஏற்பாடுகள் செய்துள்ள முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு கழகத்துடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றார்கள். கள்ளக்குறிச்சி தெற்கு ஒன்றியம் நீலமலை கிளை செயலாளர், மாவட்ட விவசாய துணை அமைப்பாளர், நீலமலை ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் அசோகன். இன்றைக்கு நடக்கின்ற இந்தியாவிலே ஒரு திராவிட கட்சி என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் 75 ஆண்டு காலம் நிறைவேறுகின்ற இந்த பொன்விழா ஆண்டு கரூர் மாவட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நடைபெறுகின்ற இந்த முப்பெரு விழா மிக சிறப்பாக வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது. அடியாமல் மழை அடித்தாலும் விடாமல் மாவட்ட மாநாடு போல இந்த கரூர் மாவட்டத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பேரறிஞர் அண்ணா அவர்களால், தந்தை பெரியார் அவர்களால், முத்தமிழ் தலைவர் கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்ட
திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டின் தங்க தளபதி மு க ஸ்டாலின் தலைமையிலே, தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் ஐயா உதயநிதி அவர்கள் தலைமையிலே சீரோடு சிறப்போடும் ஈட்டி முனைகளை தீட்டி வருகின்ற இளைஞர் படை பட்டாளத்தின் இப்படை தோற்பின் எப்படை வெல்லும் என்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முப்பெரு விழா கரூர் மாவட்ட கழகத்திலே மிக சிறப்பாக வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொண்டர்களும் நோயர்களும் பெரியோர்களும் சிறியோர்களும் மிக சிறப்பாக இந்த மாநாட்டிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாநாட்டு பணிகளிலே பத்திரிகையாளர்களும் காவல்துறை அதிகாரிகளும் மிக சிறப்பாக செயல்பட்டு இந்த மாநாட்டிற்கு நல்லதொரு பெயரை வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். நன்றி, வணக்கம். கடலூர் மாவட்டம் நிகழ்வாக இந்த நிகழ்ச்சி நடந்துகிட்டு அதனாலதான் திராவிடத்தை தூக்கி பிடிச்சி உழைச்சவர்களுக்கு மரியாதை செஞ்சு விழா தந்தை பெரியார் பிறந்த நாள் ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக திராவிட முன்னேற்ற 2026 தலைவர் தலைமையிலே 200க்கும் மேற்பட்ட ஒரு அச்சாரமாக திகழ்கிறது. இதுவே ஒரு அடிப்படை அணியிலும் ஒவ்வொரு தொண்டரும் பல லட்சக்கணக்கான தொண்டர்கள் நிற்கிறார்கள். இந்த வெற்றி மாநாடு 2020 ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி கூறுகிறேன். பல்வேறு விருதுகளை பெற்றிருக்கக்கூடிய உரிமையாளர்கள், பல்வேறு அணிகளின் செயலாளர்கள், பொறுப்பாளர்கள், உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த ஆண்டு 30 விழாவில் கரூரில் நடக்க வேண்டும் என்று அனுமதி கேட்டு அறிஞர் சகோதரர் செந்தில்பாபு அவர்கள் இந்த நிகழ்ச்சி நடத்திய தொலைக்காட்சியிட நேரடியாக தொலைக்காட்சியிட என் உயிரினும் மேலான ஆலய முதல்வர் எங்கள் அன்பு தளபதி இந்த முப்பெரும் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். எதுவானாலும் நாங்கள் தளபதியின் தலைமையில் ஓர் அணியில் தமிழ்நாடு என்ற வளர்ந்து கொண்டே இருப்போம் என்று சொல்லி இந்த வாய்ப்பினை அளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். தூத்துக்குடி மாவட்டம், தூத்துக்குடி வடக்கு மாவட்டம் கழக முப்பெரும் விழாவிற்கு கரூர் மாவட்டத்தில் அலைகடலான ஒன்று திரண்டோம். கொட்டு மலையிலும் இந்த முப்பெரும் பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மட்டும்தான் உண்டு, வேற எந்த கட்சிக்கும் கிடையாது. ஒட்டுமொத்த தமிழக வரலாற்றில் இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டாக திகழ்கின்ற ஆட்சி 2026 மீண்டும் சரித்திரம் படைக்கத்தான் போகிறது. 200 வெல்வம் வரலாறு படைப்போம் என்கின்ற முழக்கத்துக்கு ஏற்ப தூத்துக்குடி மாவட்டத்தில் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக பாடுபடுவோம் என்று இந்த தருணத்தில் கூறிக்கொள்கிறோம். நிறைய முப்பது நடந்திருக்கு. ஆனால் இது மாதிரி பிரமாண்டமானது இதான் பஸ் இது 2026 எலெக்ஷனுக்கு வெற்றி தளமாக அமையும். மீண்டும் நம்ம முதல்வர் ஆட்சி அமைப்பார், மீண்டும் திமுக ஆட்சி அமைக்கும், மீண்டும் வெற்றியை பெறுவோம், மக்களை காப்போம், தமிழ்நாட்டை தலைக்குடி இருக்க மாட்டோம். இன்னைக்கு வடக்கு மாவட்டத்தில் வரேங்க. கிழக்கு பகுதி 56 வட்டச் செயலாளர். நான் உள்ளே வந்த உள்ளே வரதுக்கு இடமே இல்லை, அந்த அளவுக்கு கூட்டம் அதிகமாக இருக்குது. வந்து ஏமாற்றத்தோடு வெளியே போகிறோம், தலைவரை பார்க்க முடியாது, ஏமாற்றத்தோடு வெளியே போகிறோம். அந்த அளவுக்கு கூட்டம் அதிருது, எங்களது அதிருது, திமுக அதிருது. கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் மேலே இருக்காங்க, 5 லட்சம் பேர் மேலே இருக்காங்க. எங்களுக்கு உள்ளே போக இடம் கிடையாது.
உள்ளே போகிறதுக்கு இடம் கிடையாது. வெளியே நிற்கிறோம், தலைவலியை பார்க்குறது வெளியே நிற்கிறோம். நம்ம அதிருது. கரூர் கலக்கலாக இருக்குது. இவ்வளோ மழையில ஜனம் நிற்குது, வெளியே நிற்குது பார்க்குறது, தலைவரை பார்க்குறது. 5 கிலோமீட்டர் தாண்டி வண்டி நிற்குது. 5 கிலோமீட்டர் தாண்டி வண்டி நிற்குது. 1.5 லட்சம் வண்டி மேலே நிற்குது வெளியே. நாங்கள் நடந்து 5 கிலோமீட்டர் உள்ளே வரோம், அப்போல தலைவரை பார்க்க முடியல. அந்த அளவுக்கு எங்கள் வண்டி, அந்த வண்டி 5 கிலோமீட்டர் உள்ளே நிற்குது. திமுக என்றும் 2020 திமுக வெல்லும். 200 தொகுதி தாராளமாக வெல்லும். தளபதி ஆட்சி கையில். டாக்டர் கலா காசிநாதன், சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மாநகராட்சியின் மாமன்ற உறுப்பினராக இருக்கின்றேன். நான் ஒரு கல்லூரியின் முதல்வராக பணி செய்து வருகிறேன். நான் அங்கிருந்து இன்று முப்பெரும் விழாவிற்கு தளபதி அவர்களை பார்ப்பதற்காக வருகை புரிந்தேன். இன்று இவ்வளவு சிறப்பாக இந்த நிகழ்வை நடத்தினாலும் இன்று மழையின் காரணமாக கொஞ்சம் தடங்கள் வந்துவிட்டது. மற்றபடி மிகவும் சிறப்பானதொரு விழாவாக ஏற்பாடு செய்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த விழா